என் பெயர் மணி, சென்னையில இருந்தார். இப்போ ஒரு கேள்விதான் கேட்கலாங்கிறதுனால என்னுடைய கேள்விக்கு முன்னால நீங்க ஏற்கனவே சொன்ன பதில்கள் சிலவற்றில் பிழையான செய்திகள் இருக்குது, சில உண்மை செய்திகளை சுட்டிக்காட்டி விட்டு போனாங்க. முதல்ல இந்த கோயில் இடிக்கிற விஷயம், முஸ்லீம் மன்னர்கள் இடிக்கிறாங்களே என்று சொன்னது, அது பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயன் பொய்யாக அனைத்தையும் கட்டுக்கதைகள் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. பொதுவாக கேட்கப்படும் கேள்விகள் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியாவில் பகைமையை தூண்டிவிடுவதற்காக கேட்கப்படும் கேள்விகள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் தொகுத்து சமூக பிரச்சனை உள்ளவர்கள், மதச்சார்பற்றவாதிகள், அவர்கள் அதுல என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க சொன்னா, நீங்க சொன்னது போல அரை விழுக்காடு அளவுக்கு இருந்த ஒரு முஸ்லீம் சமுதாயம் அப்படியெல்லாம் பகைத்து செய்துவிட முடியாது என்ற உண்மையின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் சக்கரவர்த்தி அரசர் இருந்தார்னா அவர் கீழே இருக்கிற சிறுநில மன்னர் எல்லாம் இந்துக்களாக இருந்தார்கள் என்ற வரலாற்று உண்மைகள் இருக்குது. அவன் ஆர்டர் போடுறான், அந்த ஏரியாவில் போய் ஆக்குபை பண்ண பிடிக்கிறதுக்கு போறாங்கும் பொழுது அவங்க எல்லாத்தையுமே இடிக்கிறாங்க, ஏற்கனவே இருக்குத, அப்பதான் இடத்த பிடிக்க முடியும்னு. அப்படியாக வரலாற்று சான்றுகள் இப்போ விவரமாக சொல்ல முடியாத காலத்தின் காரணமாக இந்து கோயில்களை இடித்தவர்கள் இந்து மன்னர்கள், இந்து சிப்பாய்கள் என்பதான வரலாறுகளாகத்தான் அந்த வரலாற்றுகள் ஆதாரம் இருக்கிறது. அது ஒரு செய்தி உங்களுக்கு நோக்கத்திற்கு வலி சேர்ப்பது, ஆனால் செய்திக்கு பிழையான. அடுத்தது இஸ்லாத்தை எப்படி மேற்கத்திய நாடுகள் முத்திரை குத்துவதற்காக தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறதோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்பதாகத்தான் அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் உள்ள பத்திரிகைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்விக்கு வர்றேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, உலகத்தில் ஒரு 520 கோடி மக்கள் தொகைன்னு சொல்றாங்க, ஒரு கிட்டத்தட்ட 50 கோடி அதற்கு மேல் முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னால் சொல்பவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற 450 கோடி நரகத்துக்கு தான் போவானா? ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லயோ இஸ்லாமே போய் சேரல, அதனால அவங்களுக்கு விவரம் இல்லாம இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலேயோ பௌத்தத்திலேயோ ஒன்றும் இல்லாம, மதம் இல்லாம எங்களை மாதிரி மனுஷங்களாவோ இருக்கிறாங்க. இவங்கள வீட்டு குழந்தைகள் கூட அது அப்படி பிறந்ததனால் நரகத்திற்கு தான் செல்கிறதா என்பதான் கேள்வி. சகோதரர் மணி அவர்கள் சில செய்திகளை, கேள்விக்கு முன்னாடி சில செய்திகளை அவங்க பதிவு பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செய்தி அந்த இந்து மன்னர்கள் தான் கோயில்களை இடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் சொன்னதுக்கு முரணானது ஒண்ணு கிடையாது. அது முஸ்லீம்கள் இடிக்கல, அதுல பிழையான செய்தி ஒண்ணு சொல்லல. நான் வணங்குதா, அவர் அடிஷனலா எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சேர்த்து சொல்லி இருக்கிறார். வணங்குதா, முஸ்லீம் மன்னர்கள் இடித்தார்களா, இடிக்க முடியுமா, அதுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொன்ன ஒண்ணு. பாரதிய ஜனதாவுடைய அமைப்புகளை கூட மேற்கத்திய ஊடகங்கள் அவங்களை இந்து தீவிரவாதிகள் தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு வாசத்தையும் சொன்னாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்க அதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது சொல்லியிருக்கலாம், அவங்கள கூட சொல்லியிருக்கலாம். அதுல நம்ம நாட்டில் சொல்லப்படுறதானே, சொல்லப்படுறது இல்ல, தொண்டர்கள் தான் சொல்றாங்க. அவங்கள எவ்வளவு பெரிய தவறான காரியம் செஞ்சாலும் தொண்டர்கள் என்று நம்ம நாட்டு மீடியாக்கள் சித்தரிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். சரி, அவருடைய கேள்விக்கு வருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடவுள், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். 2 கடவுள் 3 கடவுள் என்று நம்பினார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் அவர் கேள்வி கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க, இந்த மெசேஜ் போய் சென்று அடையாத மக்கள்லாம் இருக்கிறாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியாத மக்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க, மதங்களே இல்லாத எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூட இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கோடி மக்கள்ல 600 கோடி மக்கள் நீ உலகத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவு கோடி மக்கள்ல 50 கோடி முஸ்லீம், நாங்க 50ல 200 கோடிக்கு மேல முஸ்லீம் இருக்கிறாங்க. அப்ப 200 கோடி 120 கோடிக்கு மேல முஸ்லீம் இருக்கிறாங்க. 600 கோடி மக்களை உலக ஜனத்தொகை தாண்டிருச்சு. 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 கோடி மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா, மற்றவங்க எல்லாம் போக மாட்டாங்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம், எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை நாங்க நம்புறோம். அதாவது இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார். இப்படி போய்கிட்டே இருக்காது. எங்க நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த கடவுள் ஒரு நாள் மொத்த உலகத்தை அழிப்பார். அழித்த பிறகு முதல் மனிதரில் இருந்து அழிக்கப்படுற காலம் வரைக்கும் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப உயிராக்குவார். மறு பிறவி இல்லை இஸ்லாத்துல, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. மறுபிறவி வேற, மறுமைங்கிற டோட்டலா உலகம் முடிஞ்சு போயிடும். திரும்ப கடவுள் என்ன செய்வார்னா நம்ம எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிப்பார்.
நம்மளை நமக்கு முந்தின தலைமுறை அதுக்கு முந்தி யாரும் மிஞ்ச முடியாது. எல்லாத்தையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு கடவுள் விசாரிப்பாரு. முக்கியமா அதுல அளவுகோல் என்னன்னு கேட்டா, தன்னைய கடவுள் என்ற தன்னை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் அவரு பரிசு கொடுப்பார் ஃபர்ஸ்ட். அது போக மற்ற நல்ல காரியங்கள் கூட குறை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு பரிசுகள் கூட குறை இருக்கும். பாஸ் மார்க் வாங்குறதா இருந்தால் ஒரு கடவுள் நம்பணும். பாஸ் மார்க்கோட வேற நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா 35க்கு மேல 50 ஒருத்தர் வாங்குவாரு, ஒருத்தர் 60 வாங்குவாரு, ஒரு 75 வாங்குவாரு, ஒருத்தர் 90 வாங்குவாரு. ஆனால் 33 வாங்குறது கண்டிப்பா என்ன வேணும்னு கேட்டா ஒரு கடவுளா நம்பி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. உண்மை, அவர் சொல்றபடி இஸ்லாத்துல கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாத்துல அப்படித்தான் இருக்கிறது. இப்ப இவ்வளவு பேருக்கு இல்லையான்னு கேட்கிறாங்க. இல்லதான், இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி இல்ல. நீங்க என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் உள்ள உரிமை யாருக்கு கிடைக்கும்? இந்தியாவில் உள்ள அரசியல் சாசனத்தை நான் ஏத்துக்கிறேன், இந்த புஸ்தகத்தை நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து இங்க வந்தா தான் நடக்குமே தவிர, இலங்கையிலிருந்து டூரிஸ்டா ஒருத்தர் வர்றாரு, அவர் நம்ம பிரதமரை ஏத்துக்கிற மாட்டாரு, நம்ம ஜனாதிபதி அவர் நம்ம ஜனாதிபதி ஏத்துக்கிற மாட்டாரு. அவர் என்ன செய்வோம்? போண்டா போகணும், வாண்டா வரும், அப்படித்தான் நம்ம வச்சிருப்போம். ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய உரிமைகளை அடைவதற்காக வேண்டி அந்த நாட்டின் தலைமையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. வெளிநாட்டில் பிறந்த சோனியா காந்தி கூட இங்கே வந்து நான் இந்த நாட்டுக்காரி தான் என்று அபிடவிட்டு போட்டு சேர்ந்த பிறகுதான் பார்லிமெண்ட் தேர்தல் நிக்க முடிஞ்சு இல்லையா? நாங்க இந்த நாட்டை சேர்ந்த, நான் இந்த நாடு தான், இந்த நாட்டில் வசிச்சதுனால எல்லாம் கூட நிக்க முடியாது. எப்பதான் நிக்க முடியும்? நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் தரணும். ஒரு அமெரிக்க பிரஜை இங்க வர்றான், இங்க வந்து என்ன தொகுதியில நிக்க விரும்பலாம், பாராளுமன்ற தொகுதியில என்ன செய்யறான், வட சென்னை பாராளுமன்றத்தில் நிக்க வர்றான். அமெரிக்காக்காரன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அவன் ஒரு வாக்குமூலம் அவன் தரணும். என்ன வாக்குமூலம்? இங்க நீ நிக்கிறதா இருந்தா இங்க உள்ள பிரதமர் நீ ஏத்துக்கணும், ஒத்துக்கொண்டால் தானே இங்க உள்ள உரிமை கிடைக்கும். அதே மாதிரிதான் கடவுள், அது ஒரு ராஜ்யம், அவனுடைய ராஜ்யத்துல உன்னை நான் ஏத்துக்க முடியாது. என்னை ஏத்துக்கிறாதவன் ஏன்பா என்ற வந்து கேட்கிற அப்படிங்கிறது அதுல லாஜிக் இருக்கா இல்லையா? அவர் சகோதரர் மணிமாரி ஆட்கள்லாம் மதமே இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு அர்த்தம், நீனே இல்ல, மதம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த கடவுள் நிறுத்தி கேட்கும் பொழுது அவர் பாஷையில் என்ன, நீனே இல்ல, நானே இல்லைன்னு இல்லப்பா, நானே இல்லைன்னு சொன்ன பிறகு நீ எனக்கு அப்பனே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போன பிறகு அந்த அப்பன்ட்ட எப்படி நம்ம உரிமை கேட்கறது? அப்பன் வந்தான் ஒத்துக்கிட்டவன் தான் என்ன செய்ய முடியும்? அப்பன்ட்ட உரிமையை கேட்க முடியும். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறாரு. அந்த ஒரு கடவுள் வந்து ஒரு விஷயத்தில் சமரசம் ஆக மாட்டார். எந்த விஷயம்? அவருடைய இடத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்தால் சமரசம் ஆக மாட்டார். முதலமைச்சர் இருக்கிறாங்க, இது உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் ரொம்ப அற்பமான ஒரு அதிகாரம். சிஎம் என்பது வந்து ரொம்ப அற்பமான, அல்லாஹ் கடவுளுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அதிகாரமே இல்லை. உங்களுடைய இடத்துல ஒருவர் உட்கார்ந்தா அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்கல்ல. பிரதமருக்குன்னு ஒரு இடத்தை வந்து வேற ஆளு கொடுத்தா ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. பிரதமர் இடத்துல வேற ஆளை உட்கார வச்சுட்டு போய் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டா இப்படி தருவாங்க? தர மாட்டாங்க. அப்ப ஒருவரை நம்ம யார் பரிசு தர போகிறார் என்று நாங்க நம்புகிறோமோ அந்த பரிசு தரப்போவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அவர் பரிசு தருவாரு. நீ எனக்கு வாத்தியாரே இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் நீ ஹெட் மாஸ்டரும் இல்ல, இது என் ஸ்கூலும் இல்ல, நீ எனக்கு வாத்தியாரும் கிடையாது, நீ எழுதுனா இப்படி மார்க் போடுவார் அவரு. நீ நான் இல்லைன்னு போயிட்டீங்களப்பா, ரிஜிஸ்டர் தப்பால எழுதுறீங்க, பரீட்சையில் உள்ள கேள்வி கூட கரெக்டா விடை எழுதுறீங்க. முதல்ல நீ ஏத்துக்கணும். நீ எழுதின விடையை விட எது முக்கியம்? என்னைய ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கிட்டியா? என்னை வாத்தியாரா நீ ஏத்துக்கிட்டியா? இதான் உன் பள்ளிக்கூடம், நீ அட்மிஷன் போட்டு சேர்ந்தியா? அட்மிஷன் சேராம இங்க படிக்கிறவனை விட பெரிய அறிவாளியா நீ இருந்தாலும் உனக்கு மார்க் இல்லை. நீ இங்க சேர்ந்தா தான் உனக்கு நான் மார்க் போடும். ஒரு பள்ளி அவரவர் வட்டத்துல அப்படித்தானே தீர்மானம் பண்ணுவாங்க. இறைவன் ராஜ்யத்துல இறைவன் தானே தீர்மானம் பண்ணணும். அவரவர் ராஜ்யத்துக்கு அவர் அவ்வளவு வேணாங்க. ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி கணவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனை வைக்கிறா, ஒத்துக்குறோமா? கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தனை வைத்தால் என் ராஜ்யத்தில் நீ எப்படி இன்னொருத்தருக்கு வைக்கிற, நான் எப்படி உனக்கு தரவேன்னு கேட்பானா இல்லையா? இப்ப கடவுள் வந்து அதை விட ரோசக்காரன்ல. கடவுள் வந்து அந்த பொசிஷன் வேற. மனைவிய கணவன் படைக்கல, நம்மள பொண்டாட்டிய படைச்சோம், நம்மள உருவாக்கணும், நம்மள அவளை தயாரிச்சோம். நமக்கு எந்த பங்குமே இல்ல. சும்மா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம அவள் வாழ்க்கை துணையை ஆக்கிக்கிட்டோம். அதுலயே இவ்வளவு ரைட்டு பார்த்தா, அவன் படைச்சு அவன் உங்களுக்கு உணவளித்து அவன் காற்றை தந்து அவன் மழையை தந்து நம்ம நம்பிக்கை தானே.
ஆன்மீகவாதிகளுடைய நம்பிக்கைப்படி அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் உணவு தர்றான், அவன் தான் மழையை தர்றான், அவன் தான் காற்று தர்றான், அவன் தான் இந்த கோள்களை படைச்சிருக்கிறான், இங்க உள்ள அவ்வளவு வசதிகளையும் அவன் தான் நமக்கு தந்திருக்கிறான், அவன் தான் மூளையை தந்தான், அவன் தான் கண்ணை தந்தான், இவ்வளவு அவன் தந்திருக்கும் பொழுது அட போடா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஓரமா வராதா? அவன் தந்திருக்கும் போது அவன் தரல இவன் தான் தந்தான்னு சொன்னா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன், என்கிட்ட வாங்கிட்டு இவரை பார்த்துக்கிட்டு 1000 ரூபாய் நன்றின்னு எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் கண்ணு மூட நான் 1000 ரூபாய் வந்திருக்கிறேன், என்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு அவருக்கு போய் நன்றி சொல்லிருப்பேன். கண்ணு முன்னாடியே சொல்லியப்பான்னு கோவம் வருது எனக்கு நன்றி செலுத்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு போய் செலுத்தியப்பான்னு நான் கோவப்படுறேன்னு. இப்ப கடவுளுக்கு கோவமா வராதா? எல்லாம் கடவுள் தந்தது. இந்த ஒத்த கடவுள் நமக்கு அவ்வளவு தந்திருக்கும் பொழுது நம்மள மாதிரி படைக்கப்பட்டவர்களையும் பொருள்களையும் போய்கிட்டு நீங்க கோபம், பயங்கர கோபம் வருது. என்னை நீ ஒப்புக்கொள்ளவில்லை, என்னை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் என் ராஜ்யத்தில் உனக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்வது எந்த லாஜிக்கும் எதிரானது இல்லை. அதை விளைவிக்கிறேன். ஒரு விஷயம் இருக்குது, இந்த மெசேஜே போய் சென்று அடையல. சில இடங்கள்ல ஒரு கடவுளை தான் வணங்கணும் அந்த மாதிரி அப்படியான ஒரு செய்தியே போகல. ஆதிவாசிகள் இருக்கலாம், தோடர்கள் இருக்கிறாங்க, ஒரு உலக தொடர்பு இல்லாத மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன, அதுக்கு இஸ்லாம் வழியை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ இந்த மாதிரி அல்லாங்கிறவன் அப்படிலாம் விளங்காட்டால் பரவாயில்லை, இந்த அளவுக்கு அவன் நடக்கணுமா. இஸ்லாம் சொல்லுது, படைக்கப்பட்ட பொருள்களை நீ கடவுள்னு சொல்லியிருக்க கூடாது. இத கடவுள்னு சொன்னீங்களே, அதையும் சொன்ன. அதாவது இதை சொல்வதற்கு இஸ்லாமா வரணும். நீனா ஒரு பொருளை உண்டாக்கி வச்சுட்டு இதை போய் கடவுள் இல்லப்பா, இதை கடவுள் ஏன் சொன்ன? நீ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சும்மா இருந்துட்டா விட்டுருவான், கடவுள் விட்டுருவான். அது என்ன சொல்லக்கூடாது, கடவுள் இல்லாத அவனை ஏத்துக்கிறாட்டா கூட அவன் இடத்துல வேற ஒண்ணு வைக்காம இருக்கான். கடவுள் இடத்துல அப்ப கடவுள்னு ஒண்ணு தேவைன்னு உனக்கு விளங்குது, உன் அறிவே சொல்லுது. அது இதானா? இதானா? அது உன்னை விட எல்லா வகையிலையும் தரம் குறைஞ்சதுதான் உனக்கு கடவுளா? அது பேசணுச்சா? உனக்கு ஏதாவது தருமா? உனக்கு மறுமொழி சொல்லுமா? உன்னைய விட சூப்பர் பவரா உள்ளதுலப்பா நீ ஏத்திருக்கணும். அப்ப நீ விளங்கி இது யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை, உன் மூளையை கொண்டே நீ தீர்மானிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் தண்டிப்பாரு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது யாருக்கு இந்த மாதிரி மெசேஜ் போவாது உங்களுக்கு. அதான் தெளிவு, மறைக்கிறதுலாம் ஒண்ணு அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. எல்லாருக்கும் நன்றி. இப்போ சாமி கும்பிட்டா, உங்க சாமி கும்பிட்டா, அதாவது கல்ல வணங்குறீங்க, மண்ணை வணங்குறீங்க, சொர்க்கத்துல போக மாட்டீங்க, நரகத்துல தான் போறீங்க. அது எப்படி? அது உங்க சாமி மட்டும் கும்பிட்டா நீங்க எங்க வேணாலும் தொழுவுறீங்க, எங்க நினைக்கிறீங்க அங்க தொழுவுறீங்க. நாங்க சாமி கும்பிட்டா மட்டும் நரகத்துல தள்ளுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் ஆட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? அது அதாவது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் வணங்குற இடங்கள்ல கடவுள் இருக்கிறான்னு நாங்க நினைக்க கூடாது. பள்ளிவாசல் இருக்குதுங்களே, பள்ளிவாசல்ல தான் கடவுள் இருக்காரு நினைச்சா எங்களுக்கு பாவம், அது பெரிய குற்றம். இஸ்லாத்துல பள்ளிவாசல்ல கடவுள் இல்லை. அது ஒரு சுத்தமான ஒரு இடம் வேணும், ஒரு கூட்டம் எல்லாரும் ஒன்னா கூடணும். அது கூட்டமைப்புக்கு தான் வீட்டில் கூட தொழுகலாம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்ற தொழுகைங்கிற இந்த வணக்கத்துல 2 விஷயத்தை கடைப்பிடிக்குது. ஒண்ணு எல்லாரும் கூட்டா நிற்கணும், ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன் நிற்கும் பொழுது அந்த சகோதரத்துவம் தன்னால வரும். இன்னைக்கு வரைக்கும் இந்த சகோதரத்துக்கு காரணமே தான். தொழுகையில் நாங்க நின்று பல உடனே இந்த பக்கம் செட்டியார் நிக்கிறாரு, இந்த பக்கம் முதலியார் நிக்கிறாரு, நாங்க பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? டெய்லி நின்று அதே பழகி போனோம்னா நாங்க பக்கத்துல யார் நிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்ப காலையில காலையில தொழுது இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உங்க வலது பக்கம் யார் நின்றாங்க அவங்க சொல்ல தெரியாது, உங்க இடது பக்கம் யார் நின்றாண்டு சொல்ல தெரியாது. ஏன் அப்படி நாங்க ஆயிட்டோம்னு கேட்டா, டெய்லி திரும்ப 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 ரொட்டீனா இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க வலது பக்கம் யார் இடது பக்கம் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த நிலையில வழிபாட்டு தலங்கள்ல இருக்கணும். வழிபாட்டு தலங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் நிக்கிறது காரணமே அந்த தொழுகலாம். அதுக்காக ஒரு இடம் வேண்டும், அதுக்குத்தான் பள்ளிவாசலே தவிர அங்க கைகால் முகத்தெல்லாம் நான் கழுவணும், அந்த வசதி அங்க இருக்கும். பாத்ரூம் போனா கழுவணும், நாங்க பாத்ரூம் போட்டு கழுவாம கூட சிறுநீர் கழிச்சா கூட கழுவணுங்க. அந்த ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கைகால் முகத்தெல்லாம் கழுவிட்டு தூசி துரும்பு எண்ணெய் பிசுக்கு அது இது ஒண்ணும் இல்லாம சுத்தமான இடத்துல இந்த மாதிரி மார்பிள் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அழகான இது கார்பெட் வச்சிருப்பாங்க, பாய் வச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளிவாசலை தவிர அது ஒரு சுத்தம் என்பதற்கு நாங்க போறோம். எல்லாம் ஒன்னா கூடுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன் வீட்டுக்கு ஒருத்த வீட்டுக்கு கூப்பிட்டான்னா அவன் ஆதிக்கமா போயிடும். ஒரு பொது இடமா தான் அது இருக்கணும். ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையா அது இருந்துடக்கூடாது. எனக்கு உரிமையான இடத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் என்று ஒண்ணு கட்டிக்கிறோம், அதில் போய் தொழுகிறோம். அது எதுக்கு? கூட்டு தொழுகைக்கு தான். இல்லை இந்த மாதிரி வெளியே வந்துட்டோம், நாங்க எங்களுக்குள்ளே தொழுவலாம். உங்க வீட்டில் உங்கள்ட்ட அனுமதி கொடுத்தா நாங்கள் உங்க வீட்டில் தொழுவலாம்.
பர்மிஷன் வாங்கிக்கிறானா. மற்றவங்க இடத்துல தொழுவதா இருந்தா அவர்கள் பர்மிஷன் கொடுத்தார்களே, ஆனால் உங்க வீட்டுல தொழுவலாம், எங்க வீட்டுல தொழுவலாம், ரோட்ல தொழுவலாம், காட்டுல தொழுவலாம், மேட்ல தொழுவலாம். அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். மலஜலம் கிடக்கூடாது, அசுத்தம் கிடக்கக்கூடாது, சுத்தமா இருக்கும், பியூரான ஒரு இடம். அதான தவிர கடவுள் நம்ம பல இடங்கள்ல நாங்கள் வந்து தொழுகிறதுனால பலரை வணங்குறதா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க தான் அங்கேயும் தொழுவுறீங்க, இங்கேயும் தொழுவுறீங்க, ரோட்ல தொழுவுறீங்க, வீட்டுல தொழுவுறீங்க, நிறைய இடத்துல தொழுவுறீங்கன்னா அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு கிடையாது. மக்காவிலேயே இறைவன் இல்லை, நாங்க நம்ப கூடாது. மக்கா இருக்க முதல் ஆலயம் ஹஜ்ஜிக்கு நாங்க போறோமே, அங்க இறைவன் இருக்கிறான் என்று ஒரு முஸ்லிம் நினைத்தால் அவன் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவான். இறைவன் அங்கெல்லாம் இருக்கல. இறைவனை நாங்கள் சுத்தமான ஒரு இடத்துல நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் பள்ளிவாசலை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்றோம். அதனால நாங்க நிறைய கடவுளை வணங்குறோம்னு சொல்ல இயலாது. எங்க வேண்டாம் இந்த இடத்துல நாங்க வணங்கலாம், எதுவும் இருக்க தேவையில்லை, சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து ரவிச்சந்திரன், நான் அயனாவரத்திலிருந்து வரேன். நான் இஸ்லாம்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் 2 விஷயம். ஒன்னு வந்து ஓரிரை கொள்கை ரைட்டு ஏற்றுக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, மனுஷன் எல்லாருமே வந்து கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. மற்ற மதங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இந்து மதத்திலும் இருக்கு, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கு. ஆனா இஸ்லாம் மதத்திலும் இஸ்லாம்லயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? அப்படி இல்லைனாக்கா சரியா ஷியா லப்பை இவங்க யாரு வந்து உயர்ந்தவங்க, இதுல யாரு தாழ்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும். அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தில் 2 விஷயங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது அவர் சொன்னார். ஒண்ணு, இந்த ஒரே ஒரு கடவுள் தான் சொல்றீங்கல்ல, அது பிடிச்சிருக்குது. 2வது, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்றீங்கல்ல, சகோதரத்துவம், அது பிடிச்சிருக்குது. ஆனாலும் உங்களுக்குள்ளேயே சியாண்டு ஒரு கூட்டம் இருக்கு, சன்னிந்து ஒரு கூட்டம் இருக்கு, லெப்ட் ஒரு கூட்டம் இருக்குது, மறைக்காண்டு ஒரு கூட்டம் இருக்குது, ராவுத்தம் ஒரு கூட்டம் இருக்குது. அவர் அதுதான் சொல்றாரு, ரொம்ப வயசு சொன்னார் அவரு. நானே வேண்டாம் சேர்த்து சொல்லிக்கிறோம். ராவுத்தர் இருக்குது, பட்டாணின்னு இருக்கிறது, இப்படி பலவிதமான கூட்டங்களாக நீங்களும் பிரிஞ்சு கிடக்கிறீங்கள. அப்ப உங்களையும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யுது. அப்ப என்ன சமத்துவங்கிறது அது முழு அளவுக்கு இல்லையோங்கிறது கருத்தது. அது என்னன்னு கேட்டா, சமத்துவம் ஒரு கோயில்ல சமத்துவம் இருக்கு, கல்யாண செலவு எல்லாம் ஒன்னா சொல்லுவோம், அதுதான் இருக்கிறத விட உங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது, அதுல யார் வசந்தவங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுல வந்து 2 அடிப்படையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, இந்த மாதிரி பிரிவுகள் வந்து இஸ்லாம் ஏற்படுத்திய பிரிவுகள் இல்லை, முஸ்லிம்கள் தங்களுடைய அறியாமையினால் ஏற்படுத்திக் கொண்ட சில பிரிவுகள். உதாரணத்துக்கு சொல்வதாக சொன்னாதான் உங்களுக்கு வரணும். இப்ப மறைக்காயர்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்கள்ல ஒரு சாரார மறைக்காயிருப்பாங்க, பேரோட கூட மறைக்காயர்னு போட்டுக்குவாங்க. மறைக்காயர்னா என்னன்னு கேட்டா, கடலோர பகுதி இருக்கு பாருங்க, கடற்கரை வழியில வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான் மறைக்காயர்னு சொல்லுவாங்க. கடற்கரை இருக்கு, மறைக்காயர்னு ஒரு ஆளை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல கண்டிப்பா கடற்கரை இருக்கும். முஸ்லீம் இருக்கிற ஊர்ல சொன்னா கடல் இருக்கும். அப்ப மறைக்காயர்னா என்ன தெரியுமா? மரக்கலாயர் என்பதுதான் மறைக்காயர் என்று ஆனது. மரக்கலாயர், மரக்கலம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மரக்கலம்னா தோணி, படகு, சிறு கப்பல், அதான் மரக்கலத்தில் போனார்கள் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடல் வாணிபத்தில் தலை சிறந்து விளங்கினார்கள். வெளிநாட்டில இருந்து கடல் மார்க்கமாக சரக்குகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் கொண்டாந்து கடலோர பகுதிகளில் என்ன செஞ்சாங்க, விற்பனை செஞ்சாங்க. அப்ப மரக்கலத்தோடவே அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால கடற்கரை ஓரமாக வசித்தார்கள். மரக்கலத்தை வந்து இயக்குறவர், அதுக்கு வந்து உரிமை படைத்தவர் தான் மரக்கலாயர், மரக்கலத்தினுடைய ஆயர். ஆயர்னா என்ன? எஜமான், அதாவது கப்பல் கம்பெனிக்கு சொந்தக்காரங்க, அந்த மாதிரியான அர்த்தத்தில் வருது. அப்ப கப்பல் வச்சிருந்தவங்க, சிறு கப்பல், மரக்கலம்னா பெரிய கப்பல் இல்ல, சிறு கப்பல், இந்த லாஞ்சி மாங்கல்ல, ஸ்டீமர் மாங்கல்ல, அந்த தரத்துக்கு உள்ளது மரக்கலம். அந்த மாதிரி மரக்கலத்தை வச்சிருந்ததுனால மரக்கலாயர்னு சொல்லப்பட்டாங்க. அது மரக்கலம் வச்சிருந்தவனுக்கு ஓகே. இப்ப கப்பலுக்கு போக மாட்டேங்கிறான் இவன் அது பேரா சொல்றான், இது மடத்தணும். கப்பல் வச்சிருக்கும் போது கப்பல் கம்பெனிக்காரன்னு சொல்லலாம், பஸ் வச்சிருக்கும் போது பஸ் கம்பெனி அதிபர்னு சொல்லலாம், யானை வச்சிருக்கும் போது யானைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். யானையும் இல்ல பூனையும் இல்ல, இப்ப என்ன யானைக்காரரு, இப்ப யானைக்காரன்னு சொன்னா தப்பு. யானை வச்சிருக்கும் போது யானைக்காரன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப இவர்கள் அறியாமையினால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல மரக்கலம் வச்சிருந்ததுனால மரக்கலாயர்னு சொல்லப்பட்டவங்க, மரக்கலம் வச்சிருக்காத காலத்துல, இன்னைக்கு வந்து மீன் முடிக்கிறது கூட முஸ்லீம்கள் ஜாஸ்தியா செய்யறது இல்ல. நம்ம நாட்டுல, பாகிஸ்தான்ல முஸ்லீம் தான் மீன் முடிக்கிறான். நம்ம நாட்டுல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஜெகதாப்பட்டினம் அந்த மாதிரி சில ஏரியாக்கள் இருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் ரொம்ப குறைவா தான் கடலுக்கு போறாங்க.
கடலுக்கு போறவங்க கூட மறைக்கலாருன்னு சொல்றது இல்ல. இப்ப யாரு மறைக்கலாயர்னு கேட்டா அவர் மீனவர்னால பிரபாகரன் அவர் என்ன மறைக்காருன்னு சொல்லலாம். அவர் மீனவர் மீன் பிடிக்கிறவர்கள் படகுல தொடர்புல வருதானே அவங்கள சொல்லலாம். மீன் பிடிக்கிற சமுதாயங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அது மதத்தின் பெயர் அல்ல. அது இந்துவா இருந்து கொண்டு ஒருத்தர் மரக்கலம் வச்சிருந்தா அவர் மறைக்காயர் தான். அவர் கிறிஸ்தவரா வச்சுக்கிட்டு அவர் மரக்கலம் வச்சிருந்தா அவர் மறைக்காயர் தான். முஸ்லிமா இருந்துகிட்டு மரக்கலம் வச்சிருந்தா அதுவும் மறைக்க. அப்படிதான் சொல்ல வேண்டும். தப்பா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒன்னு இஸ்லாத்தில் உள்ளது இல்ல. இது மார்க்க சம்பந்தப்பட்டதோ கொள்கை சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது. அது அப்படி. அடுத்து ராவு தருமாங்க. ராவு தருமா என்ன அப்படின்னா குதிரை இருக்குல்ல, குதிரைய பயிற்சி கொடுத்து அதை வழி நடத்துறவனை தான் ராவு தருமாங்க. மாவுத்தன் என்றால் யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் மாவுத்தன்பாங்க. யானை பாகன் இருக்கான்ல அவனுக்கு பேர் என்னது மாவுத்தன். அதே மாதிரி குதிரையுடைய பாகன் வச்சுக்கிறோமே இந்த குதிரை பாகனை தான் ராவுத்தரும்பாங்க. அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அரபு நாட்டு குதிரைகளை இங்க இறக்குமதி பண்ணி அதை ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் விற்பனை பண்ணாங்க. விற்பனை பண்ணோட அவங்களையே அதை வழிநடத்தக்கூடியவர்களாக நியமிச்சாங்க. அரசவையில் அந்த குதிரை பராமரிக்கிற வேலையெல்லாம் முஸ்லீம் தான் பண்ணாங்க. அந்த குதிரையோட தொடர்புடைய தொழிலை செஞ்சவங்க ராவுத்தர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும் மதுரையில மீனாட்சிக்கு சொக்க இருக்கும். கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்திலேயே ஒரு ராவுத்தர் முன்னாடி போவார் குதிரையில ஏறி. அது ராவுத்தருங்கிறது இந்த குதிரை அதை ட்ரைனிங் பண்ணவருங்கிற ஒரு அர்த்தத்துக்காக சொல்ல வர்றான். அதான் அதுக்கு அர்த்தம். அதை செஞ்சவன் ராவுத்தர்னா அது ஓகே. இவன் ஏன் சொல்லிட்டு இருக்கான்? அவனுடைய 10 தலைமுறைக்கு பின்னாடி உள்ள முஸ்லீம் நாங்க ராவுத் இப்ப மாறிடுச்சு. நாங்க ஒரு 25 வருஷம் எங்களுடைய உழைப்புல பிரச்சாரத்திற்கு பிறகு பேருக்கு பின்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாண பத்திரிக்கை வந்தா இப்ராஹிம் ராவுத்தரு, முஸ்தபா ராவுத்தரு, அப்துல் கார் ராவுத்தரு, சையது இப்ராஹிம் மறைக்காருன்னு போடுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப அந்த போடுற அளவுக்கு என்ன இருந்துச்சு மாறிவிட்டது. ஆனால் இன்னும் சொல்ற அளவுல இருக்கிறது. அந்த எழுதுற அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட பேச்சு அளவில் இருக்கிறது. இதுவும் விரைவில் மாற்றப்பட்டு விடும். இதே மாதிரி தக்கினிங்கிறாங்க, பட்டாணிங்கிறாங்க. பட்டாண்ட என்ன ஊப்பியில உள்ள ஒரு மாநிலம் தான் பட்டான்கிறது. பிரிக்கப்படாத ஊப்பியில பட்டான் என்று பட்டான்கோட் என்று ஒரு பகுதி இருந்தது. அங்க ஒரு வகுப்பு கலவரம், முஸ்லிம்கள் வாழ முடியல, சிறுபான்மை. அப்ப தமிழ்நாடு என்னைக்குமே அமைதி பூங்கா, மத நல்லிணக்கத்துக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்தியாவில் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு நிகரா எந்த ஸ்டேட்டையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அண்ணன் தம்பியா பழகக்கூடிய மக்கள் இங்கதான் ஜாஸ்தியா இருக்கிறோம். இதை தேடி வர்றாங்க. அவங்க பட்டான்கிற பகுதியிலிருந்து உருது பேசக்கூடிய மக்கள் இங்க அடைக்கலம் தேடி வாழ்றாங்க. அது பட்டானியர்கள், பட்டான் என்ற பகுதியில் இருந்து அதனால உருது பேசுவாங்க. அவங்க அந்த பட்டான் சொல்லக்கூடியவங்க மட்டும் என்ன பேசுவாங்க? உருது தான். அதான் தாய்மொழி. தமிழையும் படித்துக் கொண்டால் கூட வீட்டுக்குள்ள அவங்க பரம்பரையா என்ன பாஷையை அவங்க படிச்சு இருந்தாங்களோ அந்த தாய் பாஷையை அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இப்படி மொழி அடிப்படையில் வருது. அதே மாதிரி சிலது இது இந்த மாதிரி தொழில், அவங்க எங்க இருந்து வந்தாங்க அதை பற்றி சில பெயர்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. சிலது புரிந்து கொள்வதில், மார்க்கத்தை இஸ்லாத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதனால பிரிஞ்சாங்க. ஷியா சன்னி அப்படி உள்ளது. ஷியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க, சன்னின்னு பிரிவு இருக்கிறாங்க. ஷியான்னு சொல்லக்கூடியவர்கள் ஈரான்கிற நாட்டில் ஒரு 90%, ஈராக்கில் ஒரு 50% இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கிற முஸ்லிம்கள்ல 1000ல் 1 கூட வராது. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷியாங்கிற பிரிவு 1000ல் 1 கணக்கில் கூட இல்லை இந்தியாவில். ஈரான் உங்களுக்கு ஒரே நாடு, ஷியாங்கிற பிரிவு இருக்கிறாங்க. ஈராக்கில் ஒரு பாதிக்கு பாதியா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. வேற எங்கேயும் பெரிய அளவு சொல்லிக் கொள்ற அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. இது எதனால வந்துச்சுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் இறந்து போன பிறகு அடுத்து நபிகள் நாயகம் ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க, ஆன்மீக தலைவராகவும் இருந்தாங்க, நாட்டுக்கு அதிபதியாகவும் இருந்தாங்க. அவங்க இறந்து போன பிறகு யார் ஆட்சிக்கு வருவது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு குரூப் கிளம்புனாங்க, நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரை தான் ஆட்சிக்கு வரணும், மற்றவங்க ஆள்றதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் கலகம் பண்ணாங்க. அது ஜெயிக்கல. நபிகள் நாயகத்தினுடைய அவங்களுடைய வாரிசுகள் யாரும் அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வரல. உடனடியாக அபூபக்கர் தான் வந்தார், நபிகள் நாயகத்துக்கு அடுத்து தோழராக இருந்தவர். உமர் என்பவர் தான் அடுத்து வந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு குரூப், நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒரு மருமகன் தான் வரணும், மகளை கட்டினவர் தான், ஆம்பளை பிள்ளை வாரிசு இல்ல, ஆம்பளை பிள்ளை வாரிசு நபிகள் நாயகத்துக்கு இல்லாட்டி யார் வரணும், பொம்பளை பிள்ளை வாரிசு வரணும், மகளை கட்டினவர் தான் ஜனாதிபதியா வரணும், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்தஸ்து கொடுக்கணும்னு ஒருத்தங்க கிளர்ச்சி பண்ணாங்க. அவங்க தான் ஷியா கிளங்குறவங்க.
ஷியாங்கிறவங்க வந்து பரம்பரை நபிகள் நாயகத்தின் பரம்பரை மட்டும்தான் வசந்தது, மற்றது வசந்தது இல்ல, ஆட்சி அதிகாரம் தலைமை பதவியெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஷியாக்கள். அதை வந்து அந்த சமுதாயமே ஏத்துக்கல. அப்பவும் சிறுபான்மை தான், இப்பவும் சிறுபான்மை தான். பெரிய அளவுல அதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். இஸ்லாம் அதை எதிர்க்குது. நபிகள் நாயகத்துடைய பரம்பரை தான் வசதி நாங்க சொல்லக்கூடாது. செயலால் தான் ஒருத்தன் வசந்தவன். நபிகள் நாயகத்து பரம்பரையில வந்து கெட்ட செயல் செஞ்சா அவன் கெட்டவன். நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் நல்ல செயல் செஞ்சால் அவர் நபிகள் நாயகத்து பரம்பரையில வந்தவரை விட உயர்ந்தவன். அப்படித்தான் எங்களுக்கு நபிகள் நாயகமே சொன்னாங்க. அப்படித்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. இதுல வந்த வேறுபாட்டினால ஒருத்தங்க ஷியான்னு போயிட்டாங்க. அதை எதிர்த்தவங்க எல்லாம் சன்னிம்பாங்க. அவங்க ஷியா, மற்ற எல்லாரும் சன்னின்னு சொல்லுவாங்க. இதான் அது புரிஞ்சு கொள்வதனால ஏற்ப வேறுபாடு. ஆனால் இப்படி வேறுபட்ட தப்பா இருந்தாலும் இவங்களுக்குள்ள தீண்டாம கிடையாது. அதை நீங்க விளக்கணும். இவன் அவனை தொடக்கூடாது, அவன் இவனை தொடக்கூடாது, இவனோட சேர்ந்து இவன் சாப்பிடக்கூடாது. ஒரு மரைக்காயரும் ஒரு ராவுத்தரும் ஒரு லெப்பையும் ஒரு சகனில் நாங்கள் சாப்பிடுவோம். உயர்வு தாழ்வு நிச்சயமா இன்னைக்கு கிடையாது. மரைக்கார் ராவுத்தர் இப்படி பேரை வச்சுக்கிட்டு தப்பு பண்றாங்களே தவிர முஸ்லிம்கள் மரைக்கார் கல்யாணத்தில் நாங்கள் எப்படி பெரும்பாலும் சாப்பிடுவாங்கன்னு கேட்டா விரும்பினவங்க தட்டு வாங்கிடுவாங்க. பெரும்பாலானவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டா பெரிய சகன் கொண்டாந்து வைப்பாங்க, அதுல சாப்பாடை போடுவாங்க. 5 பேர் உட்காந்துக்குருவாங்க, 3 பேர் உட்காந்துக்குருவாங்க. 3 பேர் சகன் 5 பேர் சகன் கணக்கு இருக்குது. 3 பேர் 5 பேர் சுத்தி உட்கார்ந்து கொண்டு அதுல எல்லாரும் சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா அந்த சகோதரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி. கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா கூட அவனு மனுஷன் நானும் மனுஷன், அவனும் சகோதரன் நானும் சகோதரன், இந்த உணர்வு தான் முக்கியம். சகோதரத்துக்காக வேண்டி சிலர் சகிச்சுக்கிறங்கப்பான்னு சொல்லிட்டு பிடிக்காட்டா கூட அதை வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு 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 எல்லாம் நம்மெல்லாம் ஒண்ணுங்கிற உணர்வு வந்துருச்சு. இதுல உட்காரும் பொழுது பக்கத்துல மரக்காரா ரவுண்ட் கட்டி உட்கார மாட்டாரு. கல்யாணத்துல ராவுத்தரா போய் தனி ரவுண்டு கட்ட மாட்டாரு, லெப்பையா போய் தனி ரவுண்டு கட்ட மாட்டாரு. யாரு நிக்கிறாங்களோ அப்படி எப்படி நிக்கிறாங்களோ அப்படி அதுல ஒரு மரக்கார ராவுத்தர் உட்கார்றாரு. அப்ப அந்த தீண்டாமை எங்கள்கிட்ட கிடையாது. பள்ளியாசல்ல போறோம், மரக்காருக்கு முதல் வருஷம், ராவுத்தருக்கு 2வது வருஷம் எல்லாம் கிடையாது. யாரு வந்தாங்களோ முதல்ல, பிந்தி வந்தவங்க பிந்தி. ஆனால் இந்த பிரிவு இருக்கக்கூடாது. நாங்கள் அதையும் ஒழிக்க பாடுபடுறோம். இந்த மாதிரி ராவுத்தர் மரக்காரெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம எல்லாம் முஸ்லீம் தானே, ஏன் இப்படி போட்டு பிரிஞ்சு கிடக்குறீங்க, முஸ்லீம் மட்டும் சொல்லுங்க, ஏன் இப்படி வித்தியாசமா காட்டுறீங்க, நாங்க கண்டிக்கிறோம். ஆனாலும் இதுவும் சாதி ஒண்ணும் நினைக்க கூடாது. பிரிஞ்சு இருக்காங்களே தவிர இவர் வசந்தவர் இவர் தாழ்ந்தவர் நாங்க சொன்னாதான் அது குறை, அது குற்றமாகும். எல்லாம் சமம் தான். இஸ்லாத்துல எல்லாரும் சமமானவர்கள் தான். என் பேர் பாக்யராஜ், நான் சென்னை கோயம்பேட்டில் வேலை பார்க்கிறேன். அதாவது முஸ்லீம் மட்டும் இல்லாம இந்து கிறிஸ்டின் இப்படி 2 சமயத்துல இருந்தும் ஒரே ஒரு விஷயத்துல, ஒரு குழந்தை விஷயத்துல, அந்த ஒரு நோய்க்கு மட்டும் அல்லாஹ் கோயிலுக்கு மந்திரிக்க வராங்க. அதாவது இந்து சமயத்துல இல்லாதும் ஒரு கிறிஸ்தவ சமயத்துல இல்லாதும் முஸ்லீம் சமயத்துல மந்திரிக்கிறீங்க. அந்த இதுல மந்திரிக்கிறதுல அந்த குழந்தைக்கு அப்படி என்ன கேட்குது? என்ன கேட்கிறாருன்னா, சில நோய்களுக்காக வேண்டி மந்திரிக்கிறதுக்கு என்று சொல்லி முஸ்லீம்களும் அல்லாஹ் கோயிலுக்கு போறாங்க. அவர் சொல்றாரு, இந்துக்களும் போறாங்க, கிறிஸ்தவர்களும் போறாங்க. அதுல மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த மந்திரிக்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கப்படி அதை சில பேர் தங்களுடைய பிழைப்புக்காக செய்கிறார்களே தவிர குர்ஆன்ல அப்படி எங்களுக்கு சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் அப்படி உட்கார்ந்து பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு மந்திரிச்சுக்கிட்டு இருக்கவில்லை. என்ன எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அவன் செய்ய வேண்டிய காரியம் மருத்துவம் செய்யணும். நாங்க மருத்துவம் செய்யறது இறை நம்பிக்கைக்கு எதிரானதுன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதை இஸ்லாம் மறுக்குது. உங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் மருந்து மாத்திரை உட்கொள்ளுங்கள், நோய்க்கு சிகிச்சை செய்யுங்கள் இருக்கிறது ஒண்ணு. இதை நாங்கள் செய்யலாம். 2வது, எங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் முஸ்லிம்களுக்குள்ள எங்களுக்கு கடமை, கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். மருந்து சாப்பிட்டா கூட அந்த சாப்பிட்ட மருந்து வேலை செய்யணுமே, அதுக்காக கடவுளே, இறைவனே, அல்லாவே, இந்த நோயை இந்த மாத்திரையின் மூலமா நீ குணப்படுத்திரு, நீ தான் குணப்படுத்தணும், மாத்திரை குணப்படுத்தாது, நீ அதுக்குரிய புரோகிராம் பண்ணா தான் குணமாகும், எங்க நோயை நீக்கிரு என்று கடவுளிடத்தில் ஒவ்வொருவனும் நேருக்கு நேராக, புரோக்கரை வச்சுக்கிட்டு இல்ல, அஜர்த்தை வச்சுக்கிட்டு இல்ல, நேரடியாகவே உங்க பாஷையில, உங்க தமிழ் பாஷையில நீங்க என்ன பண்ணலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம். நோய் வந்துருச்சா மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போறோம், சிறந்த டாக்டர் தான், மாத்திரை தான் கொடுக்குறாரு, நோய் போக மாட்டேங்கிற. அதுக்கு மேல ஒண்ணு வேண்டி இருக்கிறது, அந்த மருந்து மாத்திரைக்கு மேல கடவுளுடைய நாட்டம்னு ஒண்ணு தேவைப்படுது. அதுக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு ஒண்ணு இருக்கு. 2 விஷயம் இருக்கிறது. 3வது என்ன இருக்குன்னு கேட்டா, குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். முகமது நபிக்கு கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம். மனித வார்த்தைகளை விட கடவுள் வார்த்தைக்கு என்று ஒரு பவர் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனங்களை
சில வசனங்களை ஓதினால், ஓதுறது மந்திரித்தல், குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் அதன் மூலமாகவும் மருத்துவமும் செய்து கொண்டு, அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிறணும், செய்து கொண்டு குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதலாம். அந்த மாதிரி ஓதுவது முஸ்லிமுக்கும் ஓதலாம், இந்துவுக்கும் ஓதலாம், கிறிஸ்துவருக்கு ஓதலாம். யார் வந்தாலும் நோய்ங்கிறாங்களா, அந்த குர்ஆனுடைய அந்த வார்த்தையை ஓதி ஊதி விடுறது. இது ஒரு அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நினைத்து நாங்கள் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அது செஞ்சாங்கன்னா ஓகே. இலை அடிக்கிறது, மிளகு கொடுக்கிறது, தண்ணியில ஊதி கொடுக்கிறது, தாயத்து போடுறது முஸ்லீமே செய்யறாங்க. பிளேட்ல இருந்து எழுதி கொடுக்கிறது, பிரேம் பண்ணி மாட்டுங்கன்னு தகடு எழுதி கொடுக்கிறது, இதுகள் எல்லாம் ஃப்ராட். இப்படி எல்லாம் எங்க மார்க்கத்தில் சொல்லப்படல. எங்க மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு சில பேர் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை சொல்லி செய்யறாங்க, பிழைப்பு நடத்துறாங்க, ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது. அதான் எங்க மார்க்கத்தில் உள்ள. இறைவனை இணை வைத்து பேசுறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சமுதாயத்துல. இணை வைத்து பேசுறாங்க, ஈக்குவலா நான் தான் எல்லாமே அந்த மாதிரி பேசுறது. இறைவனுக்கு இணை வைத்து முஸ்லிம்கள் பேசுறாங்க. எல்லாருமே சொல்லல, செலக்டிவ் பீப்புள். ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார் ஒரு சகோதரர். அவர் என்ன சொல்றாரு, என்னாலதான் இந்த திருமணமே நடந்தது, நான் முன்னிருந்தே திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் அவர் பேசுறாரு. அந்த வார்த்தை பேசும்பொழுது அது இணைவத்து பேசுற மாதிரி படுது. இறைவனை நாடி எல்லாமே பெற வேண்டிய இடத்துல ஒரு மகான சேவிச்சுட்டு எல்லாமே பெறணும்ன்றாரு. அந்த மகான இறைவனுக்கு ஈக்குவலா வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி இணைவத்து பேசுறாங்களே, இதை பத்தி உங்களுக்கு அழகான கேள்வி ஐயா கேட்ட. பேர் என்ன சொன்னீங்க? கண்ணன். சகோதரர் கண்ணன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள்ல பல பேர் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்ச உடனே நான் செஞ்சுட்டேன், என்னாலும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அப்ப இறைவனால் தான் எல்லாம் நடக்குது என்று நம்பக்கூடிய ஒரு ஆன்மீக வழியில வந்துவிட்டு இப்படி சொல்வதை இஸ்லாம் அனுமதிக்குதா? அது அவங்களா சொல்றாங்களா, இஸ்லாம் அனுமதிச்சு அப்படி செய்யறாங்களான்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தை நாளை நடக்கிறது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்ஷா அல்லாஹ்னு ஒரு வார்த்தையை சொல்லித்தான் சொல்லுவார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் தெரியாதனால நீங்க அவர் தன்னை முன்னிறுத்தார் நினைச்சுக்கிட்டீங்க. அதுக்கு என்ன உதாரணமா, நான் என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் நீங்க கேட்கறீங்க, நாளைக்கு தர்றேன்னு நான் சொல்றேன். அப்படி நான் சொல்லக்கூடாது. நாளைக்கு தருகிறேன் என்று நான் சொல்லக்கூடாது. நாளைக்கு நான் இருக்கணும், ரெண்டாவது நீங்க இருக்கணும், மூணாவது 1000 ரூபாய் என்கிட்ட இருக்கணும், நாலாவது தருவதற்கு மனசு இருக்கணும். அது நிறைய மாற்றுகள் இருக்கிறதுல எல்லாம் இருந்தா தான் என்னால தர முடியும். அப்ப நாளைக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? குர்ஆன் சொல்லுகிறது, நாளை இதை செய்வேன் என்று நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் இறைவன் நாடினால் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதான் இன்ஷா அல்லாஹ் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாளை தருகிறேன் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால். நான் இப்ப நினைக்கிறேன், இறைவனும் அதை நாடணும், அதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எனக்கு அமைச்சு தரணும். அவன் நாடுனா தான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி அடிக்கடி முஸ்லீம்கள் அதை பேசுவாங்க. அவங்க அரபில சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க, நான் தர்றேங்கிறாரு இவரு அப்படிங்கிறீங்க. அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ்னு சொல்றாரு அவரு. ஆனால் அதை உங்களுக்கு அந்த அரபு சொல்லா இருக்கிறதுனால அதனுடைய மீனிங் தெரியாதனால பண்றீங்க, நான் தர்றேங்கிறாரு, தன்னை முன்னிறுத்துறாருன்னு நினைக்கிறீங்க. அப்ப நாளை நடப்பதை பற்றி எந்த முஸ்லீம் பேசினாலும் சரி இன்ஷா அல்லாஹ்னு சேர்த்து தான் பேசுவாங்க. நம்ம ஜெயகாந்தன் எழுத்தாளர் இருக்காரு, அவர் கூட அவரே இது ஈர்க்கப்பட்டு எது பேசினாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவார். அந்த நாளை நடப்பதை பத்தி பேசினார்னு சொன்னா அவருடைய பேச்சுக்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாளை வருகிறேன்னு சொல்லுவார். அவர் ஏன்னு கேட்டா நல்ல வார்த்தை அவருக்கு ஈர்த்து இருக்குது, கரெக்ட் தான், அது இறைவன் நான் தானே செய்ய முடியும், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருக்கிறாங்க. அப்ப நாளை நடப்பதை பற்றி நாங்க பேசும் பொழுது இறைவன் நாடினால் என்பதை சேர்த்து பேச சொன்னால் ஆணவத்துக்கு வழி இல்லை. இது நாளை நடக்கிற மேட்ரு, நடந்து முடிஞ்சது வைக்குவோம். நாளைக்கு நடக்கிறதுக்கு இப்படி சொல்லணும். நடந்து முடிஞ்ச ஒரு மேட்டரா இருக்குமே ஆனால் அப்ப மாஷா அல்லான்னு சொல்லணும். இன்ஷா அல்லான்னா இறைவன் நாடினால் அப்படின்னு அர்த்தம். மாஷா அல்லான்னு சொன்னா இது இறைவன் நாடியது, நான் நினைச்சது இல்ல, நான் வெட்டி முடிச்சிட்டேன், நான் செய்யல, அவன் நாடனா நடத்திட்டான். மாஷா அல்லான்னு சொன்னா இது இறைவன் நாட்டப்படிதான் நடந்ததுன்னு அர்த்தம். இன்ஷா அல்லான்னு சொன்னா இறைவன் நாடினால் நடக்கலாம்னு அர்த்தம். அப்ப எதிர்காலத்தை பற்றி ஒரு முஸ்லீம் பேசும் பொழுது அப்பவும் அல்லாஹ்வை, கடவுளை, ஏக இறைவனை முன்னிறுத்தி பேசணும். சென்ற காலத்தை பற்றி பேசும்பொழுது ஆணவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவன் திட்டம் தான் இது, அவனால நடந்திருக்குது. இது என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டா, அதை அவங்க அரபுல சொல்லிக்கிறாங்க, குழப்பம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நடக்குதா? மாஷா அல்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமாங்க.
நல்லபடியா முடிச்சிட்டேன், மாஷா அல்லாஹ் நல்லபடியா முடிச்சிட்டேமாங்க. அப்ப மாஷா அல்லாஹ்னு தான் இறைவன் விரும்பிய பிரகாரம், இறைவன் நாட்ட பிரகாரம், இறைவன் உதவி செஞ்ச பிரகாரம், அவனுடைய திட்ட பிரகாரம், தீர்மான பிரகாரம் நான் நடத்தி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். அதனால் அப்படி இல்லாமல் சில பேர் நீங்க சொல்ற மாதிரி இருப்பார்களேயானால் அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் குற்றவாளிகள். நீங்க சொன்னது இல்லாம எல்லாரும் அப்படி சொல்லாம சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாத முஸ்லீமும் இருக்கிறான், அவன் இறைவனை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ் சொல்லாத முஸ்லீம் இருக்கிறான், அவன் சரியா இறைவன் சொல்லிக் கொடுக்கப்படலை, இஸ்லாம் சரியா அவன் உள்ளத்துக்கு போகவில்லை. அப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்களுக்கு இந்த வட்டத்தில் கேட்டதுனால இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இனி மாத்திக் கொள்வார்கள், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டார்கள். நான் தான் சொல்லக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் வந்து எந்த ஒரு பெரிய சாதனையை செய்தாலும் என்னால் என்று சொல்லவே கூடாது, அது பெரிய குற்றம். இறைவனால் என்றுதான் சொல்லணும். எனது பெயர் அருள், நான் ராமநாதபுரம் ஊரை சேர்ந்தவன். இங்கு புதுக்கோட்டையில் வசித்து வருகிறேன். நான் கேட்கப்படும் கேள்வி, இந்து மதத்தில் ஈஸ்வரன், கிறிஸ்துவ மதத்தில் இயேசு, இஸ்லாம் மதத்தில் நபிகள், இப்படி ஆண்கள் பெண்கள் என்று இருக்கின்றனர். ஆனால் கடவுள் என்பது ஆணா பெண்ணா? இதுதான் என் கேள்வி. அழகான கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுள்ங்கிறீங்களா அது ஆணா பெண்ணான்னு கேட்கிறார். அப்ப நல்ல கேள்விங்க. கடவுளை பற்றி நம்ம தெளிவா விளங்கிறதா இருந்தா இதுதான் முதல் விளங்க வேண்டிய விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் அது ஆணா பெண்ணா என்று நான் கேட்கிறேன். இந்த மைக் இருக்கிறது, இதுல ஆண் பெண் என்று நம்ம கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. இது மைக், அவ்வளவுதான். இது இதுக்கு இன்னொரு ஜோடி தேவைப்பட்டாதான் அதுக்கு ஆண் பெண் என்று பேச்சே வரும். அது மட்டுமா இருக்கக்கூடிய பொருள்களா இருந்தால் அதுல ஆண் பெண் கற்பனை பண்ண முடியாது. குர்ஆன்ல இறைவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லப்பட்டுருச்சு. எப்ப ஜோடி இல்லைன்னு சொல்லிடுறோமோ அப்ப அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எந்த ஒரு பாலினத்திலும் கடவுள் அடங்க மாட்டார், ஆண்பாலையும் கடவுள் அடங்க மாட்டாரு. ஆண் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு பொண்டாட்டி வேணும், பெண் என்று நீங்கள் கடவுளை சொன்னீங்கன்னா புருஷன் வேணும். சரியா? அது அப்படி கடவுளுக்கு அல்லாவுக்கு மனைவியும் இல்லை, அல்லாவுக்கு புருஷனும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு கணவன் இல்ல மனைவி இல்லைன்னு சொல்ற காரணத்தினால பிள்ளையும் கூட இல்லை. இதனால மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு பிள்ளையும் இல்லைன்னு ஆயிடுது. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், அப்ப ஆணு இல்ல பெண்ணும் இல்லைன்னா எதுக்கு அவன் சொல்றீங்க? அதுக்கு தான் அவர் கூட கேட்டிருப்பார் நினைக்கிறேன். இப்ப கடவுளை பத்தி பேசும்பொழுது என்ன பண்றோம், கடவுள் சொன்னான், இறைவனே அப்படின்லாம் நம்ம கூப்பிடுறோம். பொம்பளையா சொல்ல மாட்டேங்கிறோம், ஆம்பளையா தான் என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி சொல்றமே தவிர இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப கடவுள் ஆண் மாதிரி ஆகுதுன்னு கேட்கிறாங்க. இது பத்தி கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணுங்க. நம்ம தமிழ் மொழியில, இது தமிழ் மொழியில தான் இந்த சங்கடம் உங்களுக்கு வரும், பல மொழியில வராது. நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம், பெண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இல்லாத, அதாவது அகரிணையை குறிப்பதற்கு ஒரு சொல்லை வைத்திருக்கிறோம். உதாரணமா ராமசாமி ஆம்பளை வந்தான், இன் போடணும். ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணணும், ராமசாமி வந்தான், அப்துல் காதர் வந்தான், இப்ராஹிம் வந்தான், முத்துசாமி போனா, இன் போடுவோம். ஆம்பளையா இருந்தால் இன் அவன் அப்படின்னு போட்டு பேசுவோம். பொம்பளையா இருந்தாலும் வைங்களேன், அப்ப என்ன செய்வோம், காமாட்சி வந்தால் இல் போட்டுருவோம், பாத்திமா போனால் இல் போட்டுருவோம். அப்ப ஆம்பளையா இருந்தா இன்னு சொல்லுவோம், பொம்பளையா இருந்தா இல்லன்னு சொல்லுவோம். இது இல்லாம மனித இனத்தை சேராத பொருளா இருக்குன்னு வைங்க, அகரிணை பொருள் மனித இனத்தை சேராதா இருந்தா அது ஆணோ பெண்ணா எதா இருந்தாலும் அதுன்னு போட்டுருவோம். ஆடு வந்தது, கிடா வந்தாலும் ஆடு வந்ததுதான், பெட்டை ஆடு வந்தாலும் வந்ததுதான். வந்தான்ட்டு போட மாட்டோம்ல, காளமாடு வந்தான், பசுமாடு போனால்னு சொல்லுவோமா. காளமாடு வந்தது, பசுமாடு வந்ததுதான், வணங்குதா? அதுல இன்னும் இல்லு கிடையாது. மனிதனை தவிர மற்றதை பற்றி பேசுவதாக இருந்தால் தூணாதான் போடணும். வந்தது, போனது, செத்தது, அழுதது அப்படின்னு தூணாவுல பேசுவோமே தவிர இன்னும் போட மாட்டோம். இல்ல, இந்த மூணு தானே மொத்தம் இருக்குது. மைக்கு உடைந்ததுன்னு சொல்லுவோம், மைக்கு உடைந்தான் என்று சொல்ல மாட்டோம். அப்ப மனுஷனா இருந்தா ஆம்பளைக்கு இன் போடுவோம், பொம்பளைக்கு இல் போடுவோம். மனுஷனை தவிர எதை பத்தி பேசினாலும் சரி அது தூணா தான் போடுவோம். இதுதான் நம்ம லாங்குவேஜ்ல இருக்குது. இப்ப கடவுள் வந்துட்டார், இப்ப கடவுளை பத்தி பேச வேண்டி இருக்குது. இப்ப கடவுள் கடவுள் வந்தது, கடவுள் போனதுன்னு சொல்லலாம். மூணு தானே இருக்குது. இப்ப நம்ம பாஷையில கடவுளை பத்தி சொல்றதா இருந்தா மூணு ஸ்டைல்ல தான் சொல்ல முடியும்.
ஆடு செத்தது மாதிரி கடவுள் வந்தது, கடவுள் போனது, கடவுள் நம்மளை படைச்சது அப்படின்னு ஆடு மாடு மாதிரி சொல்லணும். ஏன்டா ஆடு மாடு ஆகிட்டீங்க அப்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க, ஆடு மாடு மாதிரி பேசிட்டீங்க கடவுளை போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அதை விட்டு என்ன செய்வோம், கடவுள் சொன்னால், கடவுள் நம்மளை படைத்தால் அப்படின்னு சொன்ன பொம்பளை ஆக்கிட்டீங்க. அப்புறமேல அப்படி இல்லைன்னு இன்னும் போட்டோம்னா ஆம்பளை ஆக்கிட்டீங்க. சரி, இந்த 3 தவிர 4 என்ன ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதாவது 3ல எதை சொன்னாலும் கேள்வி வருது. சரி, 3ஐயும் விட்டுருவோம். அது இன்னும் சொல்ல வேணாம், அவன் சொல்ல வேணாம், அவன் என்று சொல்ல வேணாம். கடவுளுக்கு மட்டுமே சொல்வதற்கு ஒரு சொல்ல உண்டாக்குங்க. இல்ல, நான் ஒரு ஆள் உண்டாக்குனா பாசையாவாது. நம்ம அப்ப மாட்ட முன்னாடி உண்டாக்கின்றதான் பாசையாகும். இப்ப நான் உண்டாக்குனா நான் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருக்கணும். நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. அது ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டு இருக்கணும். அப்ப உண்டாக்கப்படல. இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது, நம்ம ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த 3ல ஒண்ணுதான் சூஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம கடவுளை பத்தி பேசுறதா இருந்தா கடவுள் வந்தது, அது கடவுள் வந்தால் கடவுள் வந்தான், இதான் சொல்ல முடியும். 4வது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுலயே எது உசத்து என்று மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் கழுத குதிரை மாதிரி போயிடுது. கடவுள் வந்தது போனதுன்னா ஆடு மாடு ஆகிட்டேன்றான். வந்தால் போனால்னு சொன்னா பொம்பளை ஆகிட்டேன்றான். பொம்பளை ஆம்பளை அதெல்லாம் இருந்தா கூட ஆம்பளை தான் வசதி நினைக்கிறான் மனுஷன். அதனால என்ன பண்றோம், இருக்கிறதுல ஆம்பளைக்கு உள்ள சொல் வசதியா இருக்குது, அதையே நம்ம கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம மொழியில இல்லைங்கிறது தான். கடவுள் ஆம்பளை ஆக்குறதுக்கா இல்ல, நல்லா வணங்கிக்கிறோம். கடவுளை ஆம்பளை ஆக்குறதுக்கு இல்ல, இருக்கிறதுல தான் உன்னை எடுத்து போட்டுக்கிற முடியும். கடைக்கு போறோம், எந்த கடையுமே இல்ல இந்த ஊர்ல, சட்டை வச்சுக்கிறான், 40 இருக்கு, 45 இருக்குது, 38 தான் எனக்கு வேணும். இல்ல, நான் என்ன பண்றது, ஒரு கடை தான் அந்த ஊர்ல இருக்குது, 45 இருக்கு, 42 இருக்கு, 40 இருக்கு, என் சைஸ் 38. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 40 எடுத்துக்கிறேன், இருக்கிறத எடுத்துக்க முடியும். என் சைஸ் கிடைக்கல, 38 சைஸ் தயாரிக்கல, நான் என்ன பண்றது, 40 கொடுப்பான்னு கேட்பேன். 42 எனக்கு ரொம்ப பெருசு, 45 அதுக்கு மேல பெருசு, நான் 38 சைஸுக்காரன், எனக்கு ஒரு 40 கொடு, 38 தான் வேணும். இல்லையே, உங்க கடையில் 38 இல்ல, நான் என்ன பண்றது. அப்ப உங்க கடையில, தமிழ் கடையில 38 இல்ல, அதனால 40 விஷயம் வழங்கிருச்சா. அந்த மாதிரி தான் அவன்கிறமே தவிர கடவுள் ஆம்பளைங்கிறதுக்காக நம்ம இன்னும் போடல. இருக்கிறதுல ஒண்ணு வேற வழி இல்லை. அதான். என்னுடைய பேர் ஜெயக்குமார், திருப்பதியில் இருந்து வந்திருக்கேன். கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போதும் தற்போதைய நிகழ்ச்சியில பார்க்கும்போதும் இஸ்லாம் என்பது ஒரு மதம் சார்ந்த அரசியல் கட்சி என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரசியல் விஸ்தரிப்புக்கான நடவடிக்கையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால், தாய்மொழி பற்றுதல் இல்லாமல் தமிழ் மொழியை தங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளாமல் அரபு மொழியை தங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்து என்பது என்னுடைய கேள்வி. இது முக்கியமானது. உங்களுக்கு தமிழ் பற்று முஸ்லிம்களுக்கு இல்ல. ஏன்னு கேட்டா, பேரை பூரா நாங்கெல்லாம் ராமசாமின்னு தமிழ்ல வச்சிருக்கிறோம், நீங்க அப்துல் காதர்னு அரபில வச்சுக்கிறீங்க, இப்ராஹிம் வைக்கிறீங்க. ஏன் தமிழ்ல பேரை வச்சிருக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழை தாய்மொழியா கொண்டிருக்கும்போது தமிழ்ல தான் உள்ளான்னு பேசுறோம். அப்ப தமிழை மதிக்காம நீங்க பேரை பூரா அரபில வச்சுக்கிறீங்களே, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் நபிகள் நாயகத்தினுடைய எந்த ஒரு போதனையிலையும் உங்கள் பெயரை அரபு மொழியில் வையுங்கள் என்று சொல்லவே இல்லை. குர்ஆன்ல எங்கேயுமே நீங்க அரபு மொழியில் உங்க பெயரை வச்சுக்கிறீங்கன்னு சொல்லப்படல. நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை போதனையில எந்த ஒரு இடத்திலையும் உங்க பேரை அரபில தான் வச்சுக்கிறணும் என்று சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகத்துக்கு ஒரு மகன் இறந்து போயிடுச்சு, சின்ன வயசுல இறந்துட்டார் அவர். இப்ராஹிம் பேர் வச்சாங்க. இப்ராஹிம் அரபி மொழி இல்ல. நபிகள் நாயகத்துடைய இப்ராஹிம் அரபி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்ராஹிம் அரபு மொழி இல்ல. அது முஸ்லீம்கள் அதிகமா வச்சிட்டதுனால நீங்க அரபி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ராஹிம்ங்கிறது அது ஹிப்ரு மொழி, வேற ஒரு மொழி. அது அந்த மொழிக்கு தான் அவர் அனுப்பப்பட்டார். நபிகள் நாயகத்துக்கு முந்தி ஒரு இறை தூதர், நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர் என்பதற்காகத்தான் அந்த பெயரை சூட்டினாங்களே தவிர அரபு மொழி என்பதற்காக சூட்டல. இப்ராஹிம் அவங்க தன்னுடைய தான் பெற்ற மகனுக்கே பேர் வச்சாங்க. இப்ராஹிமுக்கு அரபி டிக்ஷனரியில் பார்த்து அர்த்தம் கிடையாது. அரபு மொழி அகராதியை புரட்டி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ஒரு சொல்லே அகராதியில் இருக்காது. அதுக்கு என்ன வருது, அப்ப அரபில வைக்கணும் இருந்தா நபிகள் நாயகம் அவங்க பிள்ளைக்கு அரபில வச்சிருப்பாங்க, அவங்களே வேறு மொழியில பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால எங்க மார்க்க சட்டப்படி எந்த பாஷையில பேர் வச்சாலும் குற்றம் கிடையாது. மார்க்க சட்டம் ஒண்ணு, ஒரே ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டா, உங்களுடைய பெயர்கள்
கடவுள் நிலையில் உங்களை நிறுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. உங்களையே கடவுளாக்குற மாதிரி பேரா இருந்துடக்கூடாது. அசிங்கமான அர்த்தம் தரக்கூடியதா இருக்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட நபிகள் நாயகத்துல ஒரு ஆள் வர்றாரு. உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாங்க. அவர் வந்து முர்ருங்கிறார். முர்ருன்னு அரபில கசப்புன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பேராப்பா, இந்த கசப்புன்னு ஒரு பேரா, இனிப்புன்னு பேர் கிடைக்கலங்கிறாங்க. அப்ப இது வந்து நல்லா இல்லை கேட்கறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அருவருப்பு அசிங்கமா இருக்கக்கூடியது, ஒரு மனுஷனை கேலி பண்ணக்கூடிய உள்ளது. உதாரணமா நபிகள் நாயகத்து காலத்துல ஒரு ஆளுக்கு வந்து அப்துல் சம்ஸ்ன்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அதாவது சூரியனுக்கு அடிமைண்டு. அப்ப சூரியனை கடவுளாக்குற மாதிரி வருது பாருங்க. இதை மறுக்கிறாங்க. அது எப்படி சூரியனுக்கு அடிமை? அல்லாவுக்குள்ள அடிமை? இறைவனுக்கு தான் ஒருத்தர் அடிமையா இருக்க முடியுமே தவிர ஒரு படைப்பு சூரியனுக்கு அறிவே கிடையாது. அதுக்கு எப்படி நீ அடிமையா இருப்ப? சூரியன் சிந்திக்குமா? உனக்குள்ள அறிவாச்சு சூரியனுக்கு இருக்குதா? அது இல்லை. வேணும் சூரியனுக்கு தன்னை அடிமைங்கிறான். சூரியன் உனக்கு அடிமடா, உனக்கு வேண்டி நான் படைச்சு வச்சிருக்கிறாங்கிறான் இறைவன். அதனால அதை மாத்தினாங்க. அப்ப கடவுள் நம்பிக்கைக்கு பங்கம் வரக்கூடிய விதத்தில் பேர் இருக்கக்கூடாது. தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பேர் இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். புரிஞ்சு வச்சா சரி. அதனாலதான் இந்தோனேசியாவில் தான் உலகத்திலே அதிக முஸ்லிம்கள் வாழ்றாங்க. உலகத்திலேயே இரண்டாவது இந்தியாவில் வாழ்றாங்க. ஃபர்ஸ்ட் அதிகமா வாழ்வது வந்து இந்தோனேசியாவில் தான் வாழ்றாங்க. அந்த இந்தோனேசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தோனேசியாவில் இப்ப பிரதமர் யாருங்க? மேகவதி. சரியா? இந்தோனேசியாவுடைய பிரதமர் பேர் என்ன? மேகவதின்னு ஒரு அம்மா இருக்குது. இது அரபு மொழி இல்ல, முஸ்லிம். அவங்க அந்த நாட்டு பிரதமரா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன இல்ல? அரபு மொழி இல்ல. மேகவதிங்கிறது இந்தோனேசியா பாஷையில ஒரு அர்த்தம். அவங்க தாய்மொழியெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம் தான். இந்த மேகவதியுடைய தகப்பனார் சுகர்னோ, அவர் பிரதமரா இருந்தார் முந்தி. இந்த மேகவதிக்கு முன்னாடி இந்தோனேசியாவில் சுகர்னோ பிரதமரா இருந்தார். அந்த சுகர்னோங்கிறது அரபு இல்ல, ஆனா ஒரு முஸ்லிம். சுகர்னோவுக்கு முன்னாடி சுகர்டோ இருந்தார், அந்த நாட்டு பிரதமரா இருந்தார். அது முஸ்லிம் நாடு தான். அது அரபு பரணா இல்ல. சுகர்னோ அரபி இல்ல, சுகர்டோங்கிறது அரபி இல்ல. ஏன் இந்த பாகிஸ்தான்ல புட்டோ இருந்தார், புட்டோன்னு அரபியாது? புட்டோ அரபி கிடையாது. அந்த புட்டோவுடைய மகள் பெனாசீர் இருக்காது, அது ஹிந்தி வார்த்தை. பெனாசீர்ங்கிறது பேனசீர் புட்டோங்கிறாங்கல்ல, அவ மகள் பெனாசீர் புட்டோங்கிறாங்களே, புட்டோவுடைய மகள் அது கூட அரபு மொழி கிடையாது. அப்ப உலகத்துல எங்க பார்த்தாலும் நீங்க பாக்குறீங்க உருதுக்காரர்கள் உருதுல பேர், அது உருது வார்த்தை. பேனசீர்ங்கிறது உருது வார்த்தை. அரபுல அவங்க பேர் வைக்கல. உலகம் பூரா அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முஸ்லிம்கள் வந்து அவங்க அரபுல பேர் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வரலாற்று காரணம், மார்க்க காரணம் இல்ல. அது ஒரு வரலாற்று ரீதியான காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, எங்க அப்பா மாட்டெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. வேற மதத்தில் இருந்தவங்க தானே ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட உடனே ராமசாமியா இருந்தவர் ராமசாமியாவை தான் இருந்தார், முத்துசாமியா இருந்தவர் முத்துசாமியாவை தான் இருந்தார். அப்படி தியாகராஜனா இருந்தார், தியாகராஜனா இருந்துகிட்டு தான் முஸ்லீமா வந்தார். வந்த உடனே உங்க பேர் என்ன? ராமசாமி. உங்க ஜாதி என்னன்றாங்க. அது சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன? உங்க ஜாதி என்ன? நீங்க சொல்லாட்டா கூட என்ன ஜாதி பக்கத்தில் விசாரிச்சு அது தகுந்த மாதிரி நடக்க வேண்டியது. அவன்கிட்ட ஜாதியை தெரிஞ்சா தானே அவனோட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாமா, அவனை தொடலாமா, அவன் சாப்பிட்டு இருந்த பொருளை நம்ம சாப்பிடலாமா என்றெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்த காரணத்தினால ராமசாமி கந்தசாமின்னு பழைய பேரை சொன்ன உடனே நீங்க எந்த ஜாதின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது வேணான்னு தானப்பா வந்த ஜாதியெல்லாம் வேணாம், எல்லாம் மனுஷன் சொல்லி வந்தா நீங்க மறுபடியும் யாவப்படுத்தலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜாதி முறை ஒழிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? அப்துல் கார் மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க செட்டியாரான்னு கேட்பாங்களா? இப்ராஹிம் நான் பேரை சொல்றேன், நீங்க செட்டியாரா? நீங்க யாரா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்ப நாங்கள் அதை மறக்கணும். நம்ம எல்லாம் செட்டியார், முதலியார், ராவுத்தர், தலித் எல்லாம் முஸ்லீம், எல்லாம் மனுஷங்கிறது வரணும் என்று சொன்னால் அது மறக்கப்பட வேண்டும். இவங்க வேற நாட்டில் நினைவூட்ட மாட்டாங்க. நினைவூட்டுறதுக்கு மேகவதின்னு வச்சாலும் கேள்வி கிடையாது, அவங்க பாத்திமான்னு வச்சுக்கிட்டாலும் கேள்வி கிடையாது. அதனால மேகவதினு வச்சுட்டு போயிடுறாங்க. அரபுகள் மட்டும்தான் அரபுல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மற்ற எந்த நாட்டிலையும் வைக்கிற வழக்கம் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணாங்க? நம்ம முன்னோர்கள் வந்து இது வந்து நம்மளை மறுபடியும் அந்த எண்ணத்தை உண்டாக்கி மறுபடியும் நம்ம இந்த ஜாதி ஞாபகப்படுத்திக்கிட்டு திருப்பி 4 பேர் கேட்கும்போது நமக்கு என்ன செய்யும்? சட்டம் கிடையாது. இப்ப கூட ஒருவர் காமராஜர்னு பேரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்துல வந்து அவர் காமராஜராகவே இருக்கலாம். எந்த குற்றமும் இறைவன்ட்ட வராது, இஸ்லாத்துல எந்த தப்பும் வராது. அது வந்து அல்லாஹ் கேள்வியே கேட்க மாட்டான், அது குற்றம் கிடையாது. அதான் விஷயம். இது என்னோட பெயர் வந்து சங்கரபாண்டி. என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். இஸ்லாம் வந்து ஒரு தீவிரவாத மார்க்கத்தை ஆதரிக்கிறதா என்பது என்னுடைய ஒரு சந்தேகமான கேள்வி. அதற்கு தாங்கள் விளக்கம் கொண்டுள்ளாரு. அழகான கேள்வி. அப்ப இஸ்லாம்ங்கிற மார்க்கம்
இந்த தீவிரவாத செயலை ஆதரிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நல்ல கேள்வி. முஸ்லிம்கள் சில பேர் செய்யறாங்க, அது ஒரு விஷயம், எல்லா மதத்திலும் செய்யறாங்க, நம்ம சொல்லிவிட்டோம். உங்க மார்க்கம் இந்த மாதிரி செயலை ஆதரிக்குதான்னு கேட்கிறாங்க. எங்க மார்க்கத்தில் ஒன்றை ஆதரிக்கிறது எதிர்க்கிறது என்று நாங்கள் சொல்றதா இருந்தா குர்ஆன்ல இருக்கிற வச்சு தான் சொல்ல இயலும். முஸ்லிம் நடவடிக்கையை பற்றி நம்ம பார்க்க முடியாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு யுத்தகலம் நடக்கு, போர். போர்ல மட்டும்தாங்க எல்லாமே அனுமதி. நம்ம நாட்டிலேயே மகாபாரத போர் நடந்திருக்கு. போர் தர்மம்னே தனி தர்மம் இருக்கிறது. போர்ல வந்து மாலை போட மாட்டாங்க, கொள்ளத்தான் செய்வாங்க. யுத்தம்னு சொன்னால நம்ம கொள்ளாட்டி அவன் நம்ம கொண்டுருவான் இல்லையா, நம்ம முந்தலன்னா அவன் முந்திருவான்ல. யுத்தம்னு சொன்னாலே கொள்றதுதான். வேற இடத்துல கொள்றதுக்கு பதில் தான் கொலைன்னு சொல்லுவோமே தவிர போர்க்களங்கள்ல நடத்துற கொலைக்கு பேர் கொலை கிடையாது. அது தனி தர்மம். இருந்தால் கூட நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நபிகள் நாயகம் ஒரு நாடு வச்சிருக்கிறாங்க, ஜனாதிபதி. இன்னொரு நாட்டோட சண்டை நடக்குது, யுத்தம், படை எடுத்து அவங்க தான் வர்றாங்க, தற்காப்பு யுத்தம் நடத்துறாங்க. அந்த யுத்த களத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யுத்த களத்தில் நடந்து கொள்ற முறையே நபிகள் நாயகம் சொல்றாங்க. நீங்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பெண்களை கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட பொம்பளைய கொல்லக்கூடாது நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது உலகத்தில் யாரும் சொல்லாது. போர்னா ஆம்பளை பொம்பளை பச்சளை யாரையும் பார்க்க கூடாது, வெட்டி சாய்க்கணும். பொம்பளை கூட கொள்றதுக்கு வந்திருப்பா, அப்படித்தான் பார்க்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நபிகள் நாயகம் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, அதனால நமக்கு சங்கடம் வந்தாலும் சரி, அவ சதி திட்டத்தோட வந்திருந்தாலும் சரி, பெண்களை போரில் கொள்ளாதீர்கள். பருவம் அடையாத சிறுவர்களை, 15 கீழே உள்ள சிறுவர்களை என்ன செய்யாதீங்க, களத்தில் கூட, போர்க்களத்தில் கூட நீங்க என்ன செய்யாதீங்க, கொள்ளாதீங்க. முதியவர்களை, தள்ளாத வயது முதியவர்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். பிற மத குருமார்களை, யுத்த களத்தில் கூட மத குருமார்களை கொண்டு அதை மத பிரச்சனை ஆக்கி விட்டுறக்கூடாது. யுத்தம் நடக்குது, யுத்தத்தில் வர்ற அவனோட நின்றுக்கணுமே தவிர மத குருமார்களை கொள்ளாதீங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை போர்ல கூட நாசமாக்கிறாதீங்க. பொது சொத்துக்கள் எதையுமே நாசப்ப, மரங்களுக்கு தீ வைக்கிறது அப்படிலாம் பண்ணாங்க. சங்க காலத்து இலக்கியங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு பாண்டியன் சோழனை ஜெயிச்சான், அல்ல சோழன் பாண்டியனை ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சி வயல்களை எல்லாம் யானையை விட்டு கலக்குவாங்க. சங்க அதுதான் இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யானையை விட்டு கலக்கி பயிர்களை நாசம் பண்ணி தண்ணீரெல்லாம் சேதப்படுத்தி பெண்டு பிள்ளைகள்லாம் சிறப்பிடிச்சு பொம்பளையெல்லாம் அள்ளிட்டு ஓடி போயிடுவாங்க. இதுதான் நான் அந்த காலத்துல எல்லாம் யுத்த முறையாக இருந்தது. நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சண்டைக்கு ஆயுதத்துக்கிட்டு வர்றான் பாரு, அவனோட மட்டும்தான் யுத்த களத்தில் கூட போர்ல கூட நின்று போர் செய்யணுமே தவிர, அது முடிஞ்சு விட்டால் அந்த சொத்து மக்களுடைய சொத்து, எந்த பொருளுக்கும் சேதம் விளைவிக்காம, எந்த ஜீவனுக்கும் சேதம் விளைவிக்காம நீங்க பாதுகாக்கணும்னு யுத்தத்துக்கு சொல்றாங்க. இன்றைக்கு நடக்கிற இந்த தீவிரவாத செயல் சொல்றீங்களே, அதுல எல்லாம் அது இவர்களுக்கு அனுமதியே கிடையாது. கவர்மெண்ட் தான் போர் செய்யணும். போர்னு சொன்னாலே கவர்மெண்ட் தான் நடக்க முடியும். ஒரு அரசாங்கம், இன்னும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்ததான் நீங்க போர். போலீஸ்காரனுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கிட்டு போனா அதுக்கு பேர் போர் இல்ல, அதுக்கு பேர் கலவரம். அப்ப போர் நடக்கிறதுக்கு இவ்வளவு தர்மம் இருக்கு இஸ்லாத்துல. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, இந்த மாதிரி தற்கொலை தாக்குதல் போய் பண்றாங்க. யாரு சாவுறாங்க? மார்க்கெட்டுக்கு போன காய்கறி வாங்க போன பொம்பளை, கல்யாணத்தில் கலந்துக்கிற வந்த ஆட்க, பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைகள், சிறுவர்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு போறவன், இது எப்படி இஸ்லாம் ஆதரிக்கும்? யுத்த களத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கூட, யுத்தத்தில் கூட செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் எந்த முஸ்லிம் செஞ்சாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆள் செஞ்சாலும் எப்படி இஸ்லாம் ஆகும்? இவன் செஞ்சா இஸ்லாம் ஆயிருமா? குர்ஆன் அப்படி அனுமதிக்குதா? தடுக்கவும் செய்யறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒண்ணுதான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. என்ன அனுமதி? நான் பாட்டுக்கு போறேன், எனக்கு மட்டும் இந்த அனுமதி, உங்களுக்கு இருக்குது. முஸ்லிமுக்கு மட்டும் இந்த அனுமதி இல்ல, மனித குலத்துக்கு இருக்குது. இஸ்லாம் மட்டும் இது அனுமதிக்கல, இந்தியாவுடைய சட்டம் அனுமதிக்குது. போய்கிட்டு இருக்கிறேன், 2 பேர் கத்தி எடுத்து குத்த வர்றாங்க. இப்போ குத்திடுவாங்கன்னு இருக்குது. நான் குத்தாட்டி அவன் குத்திடுவான். இப்ப நான் கொள்ளலாம் அவனை. எப்ப அனுமதி இருக்குன்னு கேட்டா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நம்ம அரவலத்திட்டு வந்துட்டாங்க, என்கிட்ட கத்தியோ துப்பாக்கி இருக்குது, இப்ப நம்ம போடாட்டி நம்மளை போட்டுருவானே, இப்ப நம்மளே இப்ப காப்பாத்திக்கணும். இது தற்காப்புல இந்தியாவுல தான் சட்டம். நீங்க கொண்டுட்டீங்க, கொலை கூட்டம் வராது உங்களுக்கு, அதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, என்னை கொல்ல வந்தாங்க அதுக்கு தான் கொன்றேன் அப்படின்னு சொன்னால், அது தன்னை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்வது இஸ்லாம் அனுமதிக்குது. அனுமதிக்க மட்டும் செய்யல, அதை ஊக்குவிக்குது. எதிரி உன்னை கொல்ல வந்தா கொள்ளு, யாரா இருந்தாலும். இது முஸ்லிமுக்கு இதை சொல்ல, இது
கொல்ல வர்ற அநியாயக்காரன். நீங்க இந்து இது செய்யணுங்கிற உன்னை ஒருத்தன் கொல்ல வந்த கை இருந்தா கொண்டுட்டு போங்கன்னு கொடுக்கூடாது. அப்ப கொலையாளி வந்து தைரியம் பெறுவான், இன்னும் 10 கொலை செய்வான், குன்ன திருப்பி அடிப்பான். போலீஸ் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா சரி வராது. நம்ம கொல்ல போனோம்னா ஒவ்வொருத்தனும் பதிலடி கொடுக்க ரெடியா இருக்கிறான்னு நினைச்சால் இவ்வளவு கொலை உலகத்தில் நடக்காது. நம்ம என்ன பண்றோம், கொலை செய்ய வந்தோம் இப்படி கையை கட்டிக்கிறோம், இருந்தாலும் சாவத்தான் போறோம். எதிர்த்தால் கொலைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குதுல்ல, 50-50 தானங்க. நீங்க சும்மா நின்றா கொண்டு செத்து போயிருவீங்க. எதிர்த்தீங்கன்னா அவன் சாவறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க ஒரு காயத்தோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப உன்னுடைய அதே மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன், 1 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், அதை அபேஸ் பண்றதுக்கு வர்றான், 2 பேர் வர்றான், எனக்கு முடியும் திருப்பி அடிச்சு உனக்கு காலி பண்ணிடலான்னு. இந்த ரூபாயை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த விஷமியை கொள்வது கூடும், அப்பதான் காப்பாற்ற முடியும். கொண்டாட்டியோட போறோம், கற்பழிக்க வர்றான், என்னால வந்து நான் பார்த்துட்டு இருக்க கூடாது, எடுத்து நில்லு. இப்படி மக்களுக்கு உணர்வு வந்து விடுமையானால் குற்றம் செய்பவர்களுக்கு பயம் வரும். நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், 60 பாசஞ்சர் இருப்பான் ஒரு பஸ்ல, 2 பேர் ஏறுவான், கத்தி வச்சிருப்பான், டாய் 8 பர்சல் உள்ள எடுப்பான். 60 பேர் இருக்கிறோம், 60 மனுஷன், 2 பேர் ஏறான், அக்கிரமக்காரன், 60 அப்பாவி நேர்மையானவன், 60 அவன் இந்துவா இருக்கணும், நம்ம வேலையை பாக்குறவன், எவன் சொத்துக்கு ஆசைப்படாத 60 போயிட்டு இருக்கிறோம். 2 பேர் அயோக்கியத்தனமா ஏறான், 2 கத்தி தான் கையில வச்சிருக்கான், டாய் இன்னொன்னு மணிப்பர் சத்திக்கு கொடுக்குறான். இவன் கையில உள்ளதெல்லாம் கழட்டி அந்த பொம்பளை கொடுக்குறா, காயில உள்ள கழட்டி போடுறா, அப்படியே சுருட்டிக்கிட்டு அவன் பாட்டு இறங்கி போறான். இது என்ன இது? அப்ப அதை தொடர்ந்து நடக்குது. ஏறணும்னு 2 பேர் இறங்கணும், பாத்ரூம் மாடாங்கன்னு பிடிச்சி கட்டி உருளணும், பிடிச்சி மிதிச்சு சாவடிச்ச 2 பேரை. நாளைக்கு ஏறுவான பஸ்ல அப்படியே 60ல் 2 பேர் எவனா எந்திரிச்சிருவான். மக்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, போலீஸ் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களே பார்த்துருவாங்க. ஒரு 60 பேர் இருக்கிற சபையில ஒரு 4 பேர் மனுஷனா இல்ல பத்தியலா, ஆடு மாடுமா நிக்கிறானுங்க. அப்ப ஏத்து நிக்கணும், நின்று புட்டிச்சு உருண்டு பரண்டு செத்தாலும் பரவாயில்ல. இது வந்து பயத்தை உண்டாக்கும். இதை இஸ்லாம் பண்ணும். இதுதான் நீங்கள் ஆயுதம். இது தீவிரவாதம் கிடையாது, எந்த நாட்டிலும் தீவிரவாதம் கிடையாது, எந்த சட்டத்திலும் தீவிரவாதம் கிடையாது, இஸ்லாத்திலும் தீவிரவாதம். உன்னையும் உன்னுடைய சொத்தை, உன்னுடைய மானத்தை, உன்னுடைய பொண்டாட்டி, உன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிற நிலை வறுமையானால் அது இந்துவாயிரி முஸ்லீமாயிரி எவனா வேண்டாலும் இரு, உன்னையே காப்பாற்றுற. முதல்ல அக்கிரமத்துக்கு தலை வணங்காத, நீ ஒழுங்கா போயிட்டு இருக்கணும், அக்கிரமக்காரனுக்கு பணியாது. இந்த உணர்வை இஸ்லாம் ஊட்டுது. இதுக்கு பேர் தீவிரவாதம் கிடையாது. அதே நேரத்தில் யுத்த காலத்தில் தர்மம் வந்துருச்சு, அப்பாவிகளை கொள்றது எந்த கட்டத்திலும் இஸ்லாம் வந்து அனுமதிக்கல. இதுதான் தீவிரவாதத்தை பத்தி இஸ்லாத்தின் கருத்து. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து என் பேர் வந்து ராஜேஷ். நான் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். அவங்க வந்து ஹிந்து தான். அவங்களும் இப்போ வந்து நான் போகும்போது வந்து எல்லாம் தொழுகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். பக்கத்தில் தொழுவாங்க, நான் இங்கே உட்காந்துட்டு இருப்பேன். என்னப்பா நீ தொழுவு வரலையான்னு கேட்பாங்க. எதுக்கு தொழுன்னு நான் கேட்பேன். என்னப்பா இப்படி கேட்குறீங்க அப்படின்னுவாங்க. எனக்கு வந்து ஒன்னையும் தெரியாது, அப்போ தொழுகுனா என்னன்னு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, ஒரு மறுமைக்கு போனோம்னா ஒரு தொழுகு வேணும்ப்பா அப்படின்வாங்க. எனக்கு மறுமனை என்ன ஒன்னையும் தெரியாது. சரி நானும் தொழுகு வரேன்னு தொழுகு போனேன். அப்புறம் தான் விளக்குன்னு சொல்லுவாங்க, தொழுகு மூலமே வந்து ஒருத்தர் வந்து மறுமைக்கு போக முடியும் அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து முஸ்லீம் எல்லாம் இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரே ஒரு மட்டும் தொழுகிறாங்க. அது ஏன்? ஒரே ஒரு மட்டும் தொழுதுட்டு மறுநாள் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நான் வந்து தினம் வந்து தொழுகிறேன், 5 வேலையும் தொழுகிறேன். நான் ஒரு வந்து ஹிந்து, நல்ல கவனிக்க நான் ஒரு ஹிந்து, 5 வேலையும் தொழுகிறேன். முஸ்லீம்களா இருந்து முஸ்லீம்களே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தொழுகிறாங்க. அது ஏன்? அழகான கேள்வி கேட்டிருக்காரு. ராஜேஷ் என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒரு இந்துவா இருந்து கொண்டு நானே 5 நேரம் தொழுகிறேன். அவர் தொழுகிறார், நான் பார்த்தபடி பிடிச்சி இருந்து இந்த தொழுகையை அவர் கடைப்பிடிக்கிறார். நானே டெய்லி 5 நேரம் அதை கடைப்பிடிக்கும் பொழுது முஸ்லீம்னு சொல்லக்கூடியவர்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் 5 நேரம் நாங்கள் தொழ வேண்டும். கடவுளை வழிபடுறதுல வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போறது என்பதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, தினசரி 5 தடவை. இப்ப காலையில கிழக்கு வெளுப்பதற்கு கொஞ்சம் முன்னால், கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு 5:30 மணி 6 மணி 4:45 மணி அந்த மாதிரி டைம் வரும், காலத்து காலம் மாறும். அந்த நேரத்தில் எழுந்து நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு முஸ்லீமுடைய காலை என்பது 10 மணிக்கு ஆரம்பிக்காது. ஒரு முஸ்லீமுடைய நாள், ஒழுங்கான முஸ்லீமா இருந்தால் அவனுடைய நாள் வந்து 5 மணிக்கே ஆரம்பமாகிவிடும். அது விஞ்ஞான நல்லதுங்கிறான். அந்த மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தைய எந்திரிக்கிறது நல்லதுங்கிறான்.
அந்த நேரத்தில் எழுந்து கடவுளை அந்நேரத்தில் எந்திரிச்சு ஒருத்தன் வந்து நினைவு கூறுதான்னு வைங்க, அப்ப கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு ஒரு ஆன்மீக ஒரு உயர்வு அவனுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் உச்சி வேளை, சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே ஒரு தொழுகை தொழுகணும். ஒரு 12:30 மணி இல்ல இருந்து ஒரு 3:30க்குள்ள, 12:30 தான் இல்ல, 12:30 ஆரம்பிக்கிற டைம் 3:30 வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரத்திற்குள் ஏதாவது நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு பிரேயர் பண்ண வேண்டும். அதே மாதிரி 3:30 இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம், 6:30 மணிக்கு மறையுதா, ஒரு 3 ஹவர் வருது. 3:30க்கோ 3:45க்கோ 4க்கோ 4:30க்கோ 5க்கோ 5:30க்கோ அப்போ ஒரு பிரேயர் பண்ணணும். இந்த டயத்துக்குள்ள ஒரு பிரேயர். சூரியன் மறைஞ்சதுல இருந்து அந்த அடிவானத்தில் உள்ள செம்மை மறைகிறதுக்குள்ள ஏறக்குறைய 80 நிமிஷம் ஆகும். சூரியன் மறைஞ்ச உடனே கிழக்க உதிச்சு மேற்கு மறையுதா, அந்த மேற்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிவப்பு கலரா இருக்கும் மறைஞ்ச பிறகும் கூட. அப்படி ஒரு 80 நிமிஷம் இருக்கும். அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் பட்டு கொண்டிருக்கும். அந்த 80 நிமிஷத்துக்குள்ள ஒரு தொழுகை தொழுக வேண்டும். அது ஒரு டைம். அதுக்கு பிறகு அந்த செம்மை மறைந்ததுல இருந்து கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ள, இரவுக்குள்ள, மொத்த இரவுக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் அது ஒரு பிரேயர் பண்ணணும். இப்படி 5 நேரம் நாங்கள் வந்து என்ன செய்யணும், தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் அதுல கூட கரெக்டா சொல்லாம நல்ல லாங் டைம் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது 7:05க்கு தொழுகுன்னு சொன்னா கூட எல்லாரும் கஷ்டமாயிரும். 7ல இருந்து 10க்குள்ள, உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், 6ல இருந்து 9க்குள்ளன்னு சொல்ல நல்ல லாங் டைம் கிடைக்கிறது. இந்த டயத்துக்குள்ள ஒரு மனிதன் ஒரு 5 நிமிஷத்தையோ 10 நிமிஷத்தையோ ஒதுக்கி இறைவனை நினைவு கூறுவது என்பது கஷ்டமானது கிடையாது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் முஸ்லிம் என்பவனுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் உள்ள அடையாளம் என்று கூட நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இது ஏன் அப்படி இந்த கடமையாக்கப்பட்டிருக்கு கேட்டா, நம்ம தொழுகைங்கிறது அதிக அல்லாஹ் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கைன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த தொழுகை என்பது நம்மை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பாதை தான். அது இப்ப நம்ம வந்து உலகத்தில் ஈடுபடுறோம். உலகத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் காசு பணம் அப்படி புலங்குறோம். பணம் காசு பொம்பளை கும்பளை ஆம்பளை எல்லாம் கலந்து பேசி இப்படி பல மாதிரி இருக்கும் பொழுது பலவிதமான தீய எண்ணங்கள் நமக்கு வரும். வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுவான், வியாபாரியா இருக்கிறான் அவன் கலப்படம் பண்ணுவான், இப்படி எல்லாம் எல்லா துறையிலும் தப்பு செய்யறதுக்கு இருக்குல்ல. ஒரு அரசு அதிகாரி இருக்கான், லஞ்சம் வாங்குவான், ஒரு வாத்தியார் இருப்பான், கட்டடிப்பான், இப்படி ஏதாவது ஒண்ணு அவன் வாங்குற சம்பளத்துக்கு துரோகம் செஞ்சாலும் ஊழல் தானே. இப்படி எல்லாம் செய்யக்கூடியவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அவன் கரெக்டா நடக்கணும்னு சொன்னா அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத எல்லா நேரமும் நினைவுல வச்சிருக்கணும். நம்பினா மட்டும் பத்தாது. எல்லா நேரத்திலையும் நம்மள ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கணும். மேல அதிகாரிகளை வந்து பயப்பட முடியாது. மேல லஞ்சம் கொடுத்து ஏமாத்திடலாமே, ஏமாத்த முடியாத ஒருத்தன் நம்மள்ட்ட இருக்கிறான்னு நினைக்கணும். அந்த நினைப்பு எப்போ வரும்னு கேட்டா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்க முடியும். நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு 5 மணிக்கு தொழுதாண்டு வைங்களேன், ஒரு மத்தியான வெயில் வரைக்கும் அந்த அதனுடைய சார்ஜ் இருந்துகிட்டு இருக்கும். மத்தியானம் ஆனவன கொஞ்ச நேரம் ஆனவன் என்னவாயிரும், அப்படியே பழகி போய் அப்படி அவமா ஆயிரம் மறுபடியும் ஒரு காப்பி தொழுதான்னு வைங்க, ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டான், கொஞ்சம் மறுபடியும் சார்ஜ் ஏறிக்கிருச்சு. அல்லாஹ் தொழுது வந்திருக்கான்ல, நல்லா இருக்கிறான், கடவுளத்தை இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். அப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சார்ஜ் ஏற்றி லைஃப் பூரா இருக்கிற மாதிரியோ ஒரு வாரத்துக்கு நிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம படைக்கப்படலை. கொஞ்ச நேரத்தில் தடுமாறுறதுக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறதுனால இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தை அடிக்கடி வளர்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னா கலப்படம் செய்ய மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம். பிறர் சொத்துக்கு கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்கிற நம்பிக்கை எல்லா நேரத்திலும் மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. நம்மளால யாருக்கு எந்த கஷ்டம் இல்லை, யாரும் ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், பிராடு பண்ண மாட்டோம், எந்த சுயநலமும் நமக்கு இல்லாம நம்ம என்ன செய்வோம், பாடுபடுவோம். இந்த சார்ஜ் ஏத்துறதுக்காக வேண்டித்தான் குர்ஆன்ல எப்படி இருக்கு, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை என்பது தீய காரியங்களில் இருந்தும் அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் தடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தொழுகை. தொழுகைங்கிறதே கடவுளுக்கு தேவை கிடையாது, அதன் மூலம் நீ நல்லவனா நடக்கணுங்கிறது தான். தொழுதாண்டு சொன்ன கடவுளை ஒவ்வொரு நேரமும் நினைத்து இப்படி தொழுதாண்டு சொன்னா அவனால் மனித குலத்துக்கு கேடு வராது. இதை உணர்ந்து ஒழுங்கா தொழுதா. வேற ஏதோ நோக்கத்துக்கு தொழுதாண்டா அது உருப்படாது. முதலாளி சொன்னான்னு தொழுவான். சில பேர் பொண்டாட்டி விரட்டினதுக்காக தொழுவர புருஷமாரெல்லாம் இருக்கிறாங்க, புருஷன் சொன்னதுக்காக தொழுவர பொண்டாட்டிலாம் இருக்கிறாங்க, தகப்பனார் விரட்டுறாருங்கிறதுக்காக தொழுவர பிள்ளை, அதெல்லாம் பயன் தர. அவரா விளங்கி பயந்து, அவரா நம்பி, அவரா கடவுள் நம்பிக்கையோடு போய் தொழுதாருன்னு சொன்னா கண்டிப்பாக அது ஒரு வேலை செய்யும். அதுக்கு தான் 5 வாரத்தில் ஒரு நாள் சார்ஜ் பண்ணுனா சரிப்படாது. அது இஸ்லாம் சொல்லல. ஆனா அந்த தொழுகை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. ஆனால் 5 வேளை தான் தொழுவணும்.